சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாளுதோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஏன் இந்த பாட்டை மத்தியானம் நம்ம ஆரம்பிக்குள்ள பாடுறோன்னா, இன்னைக்கு வர ஒவ்வொரு அருளாளர்களும் நமக்கு குருவா இருந்து உபதேசம் பண்றதுதான். இதை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும், அதை பத்தி சிந்திக்கணும், அதுக்கப்புறம் நெட்டல் கொடுக்கணும். அந்த கேட்கறது மட்டும் இல்லாம இந்த பாடலுடைய சிறப்பெல்லாம் நம்ம உள்வாங்குறோம். ஏதாவது வேலை செஞ்சுன்னு இருந்தா கூட ஒரு வார்த்தையாவது நம்ம கொண்டு போய் உள்ள சேர்க்கும். அதனால்தான் பல முறை பல விதமான கருத்துக்கள்லாம் கேட்டு கேட்டு நம்ம உள்வாங்குறோம். ஏங்க இதை தினம் பாடுறீங்கன்னு ஒரு அடியார் கேட்டாங்க. இப்ப இன்னைக்கு வர்றவங்களை நம்ம குருவா நினைச்சுதான் வழிபாடு செய்யறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்னும் ஒரு பெருசா நமக்கு எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது. அவங்கள இன்னைக்கு ஒரு குரு ஸ்தானத்துல அமர வச்சு, எப்படி நால்வர் பெருமக்கள் அமர்ந்த அந்த சனாதகர் சனாதி முனிவர்கள் 4 பேரும் தட்சிணாமூர்த்தி கோலத்துல இருந்து ஒரு சின்முத்திரையில அவங்களாம் உணர்ந்துட்டாங்க. அவங்களாம் ரொம்ப ஞானத்துல இருந்தும் உணர்ந்துட்டாங்க. நம்மள இருக்கிற மாதிரி ஆன்மாக்கள்லாம் அந்த அளவுக்கு உணர ஆற்றல் கிடையாது. அதனால இன்னைக்கு நமக்கு ஐயா சொல்ற திருமந்திர அவருடைய கருத்து நம்ம அதை உள்வாங்கி அதை கேட்கிறோம். அதுக்கப்புறம் அதை நினைச்சு அது வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது சிந்திக்கிறோம், அது என்ன இருக்கு கருத்து அப்படியே சிந்திக்கிறோம். அதுக்கப்புறம் நெட்டை கூடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாழும் நடக்கிற ஒவ்வொரு குருமார்களும் நமக்கு ஒரு அருளாளர்களா பெருமாள் வகுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு தவம். இதெல்லாம் பல பிறவிகளை செய்த ஒரு பையனால நமக்கு இந்த மாதிரி வகுப்புலாம் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் வர்றாங்க, கிடைக்கிறாங்க, நமக்கு உணர்த்துறார் பெருமாள். ஐயா இவர் ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்க உலகத்துல, ஏன் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா நமக்கு திருமந்திரம் எடுக்கணும்னா அவருடைய சிறப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட சொல்ற கருத்துல உள்வாங்கணும் அப்படின்ற பெருமான் தான் வகுத்து கொடுக்குறாரு. நான் ஏற்பாடு பண்றது இல்லை, ஐயா அவரா வர்றது இல்லை, எல்லாமே இறைவனுடைய செயல் தான். இது இரண்டையும் தொடர்பு படுத்தி கொடுக்குறாரு. அதனால அடியாருக்கெல்லாம் அந்த ஏன் என்ன கேள்வி கேட்டாங்க, என்னம்மா எப்ப பாரு இந்த பாட்டு தான் பாடுறீங்க, இது குருன்னா அந்த குரு இல்லையா? எல்லாமே நமக்கு உணர்த்தது இன்னைக்கு உணர்த்துற குரு நமக்கு ஐயா தான். அதனால அவங்க சொல்ற அந்த கருத்து நம்ம ஒரு நிமிஷமாவது உள்வாங்கினா கூட அந்த ஒரு பொருளாவது நமக்கு டச் பண்ணி உள்ள போகும். இந்த பதிவெல்லாம் போய் ஒரு காலத்துல மூளையில எல்லாமே பதிவாயிடும். நீங்க காதல கேட்கிற ஒவ்வொரு பதிவுமே மூளையில பதிவாயிடும். அது தேவைக்கு நேரத்தை நம்ம கண்டிப்பா நம்ம உபயோகப்படும். அதனால ஒவ்வொரு அடியார்களும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுன்னு அடியன் சொல்ல விருப்பப்படுறேன். இது கூட நான் சொல்லல, அதெல்லாம் பெருமாள் தான் வகுத்து கொடுக்குறாரு. சிவாய நம்ம. ஐயா வாருங்களே ஐயா, நீங்களே 4 துதி பாடி நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவசிவா. எந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு அந்த இதே சொல்லி கொடுக்குறாங்களா, அதுவே ரொம்ப நம்ம செஞ்ச புண்ணியம் தான்மா. அவங்க காசு பணம் வாங்கின்னு மேடையில சொற்பொழிவு பண்றாங்க, அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம அதை கேட்டு நம்ம அது நல்ல இதை தெரியணும், ஆன்மீகத்துல வரணுன்ற அந்த குறைய சிந்தனையோட பெருமான் திருவள்ளுவர் அவங்க நம்ம சொல்றது, அவங்க திருவடியை பணமுறையே வணங்கிக்கணும். திருச்சிட்டம்லாம் திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம்ம. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை பொழும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஓரல் திரு தாள் போற்றி.
நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை தொடருவோமாக. குருவை பற்றி நம்முடைய பிரேமா அம்மா ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னூட்டமாக சில கருத்துக்கள் வச்சுக்கிறேன். குருனா அறியாமை அல்லது இருட்டு, ரூனா அதை நீக்குபவர், ருத்ரன்னு அழிப்பவர் மாதிரி நம்முடைய அறியாமை அழிப்பவர் அவர் தான் ஒரு குரு. நமக்கு பல வகையான குருக்கள் இருக்கின்றார்கள். ஒண்ணு நமக்கு வித்யா குரு. வித்யா குருனா நமக்கு இப்போ ப்ரீ கேஜிலேன்னு சொன்ன மாதிரி நம்ம அதில் என்ன பண்ணுவோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு பார்ப்போம், ஒன்றாவது பார்ப்போம். ஒன்றாவது கையை பிடிச்சி நமக்கு ஆணை எழுதி கொடுப்பாங்க நெல்லை வச்சு. அந்த குருவிலேருந்து இப்போ நான் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருமே குரு. பட் இவங்களும் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க. அவங்களாம் வித்யா குரு என்கின்ற அந்த மரபுல வருவாங்க. அவங்களும் நம்மால் வணங்கத்தக்கவர்கள் தான். நமக்கு அவருடைய ஆனாவண்ணா ஏபிசிடி கற்றுக் கொடுக்கணும்னா நம்மளால் இந்த இடம் கொடுக்கலாம். இரண்டாவது போதக ஆசிரியர்கள். போதக ஆசிரியர்கள் நமக்கு இந்த சைவ சித்தாந்தத்தையும் திருமுறையும் போதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் போதக ஆசிரியர்கள் அல்லது போதக குரு என்று சொல்லப்படுவார்கள். மூன்றாவது தீட்சா குரு. நம்ம போய் ஒரு குரு மகாசனிடமோ இல்லை ஒரு நிர்வாண தீட்சை பெற்ற ஒரு அடியாரிடமோ நம்ம ஒரு தீட்சை வாங்குறோம். அவர் தீட்சா குரு. நம்ம தீட்சை வாங்கிட்டு நம்ம அனுஷ்டானம் பண்றோம். அனுஷ்டானம் பண்ணிட்டு சிவபூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். அது நமக்கு யோகம் சித்திக்குது. சித்திச்சு நம்ம ஞான நிலைக்கு போறோம். இந்த மாதிரி ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சிவபெருமான் ஒரு மானோட சட்டை தாங்கி நமக்கு தீட்சை கொடுப்பார். அவர் தான் நமக்கு ஞான குரு. எனவே நம்ம என்ன செய்யறோம், படிப்படியா அந்த ஞான குருவை அடைய வேண்டிய அந்த பாதையில் இருக்கின்றோம். நம்ம இன்னொன்று கருத்து என்னன்னா, சிவன் இல்லாத இடமே இல்லை. அவன் உயிரற்ற பொருள், உயிர் பொருள் எல்லாத்திலையுமே இருக்கான். சிலவற்றில் விளக்கமாக இருக்கின்றான், சிலவற்றில் விளக்கமின்றி இருக்கின்றான். எனவே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த சிவத்தை பார்க்க வேண்டும். ஒன்னொன்று சிவன் தான் அந்த உடலையும் உயிரையும் இயக்கி கொண்டிருக்கின்றான். எனவே எல்லோரையுமே சிவமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் நோக்கம்தான். இது வரைக்கும் உடம்ப நாம நினைக்கிறோம். உடம்ப நானா நினைச்சா எங்க பெத்த அம்மா அப்பா, என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அவங்களதான் உறவா நினைப்போம். நம்ம உயிர்னு பார்த்தா உலகத்தில் உள்ள இந்த ஓர் உயிர்ல இருந்து இந்த 6 உயிர் வரைக்கும் எல்லாமே நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே சிவனாக தென்படும். அதுதான் அனுபூதி. எல்லாத்தையுமே அந்த இறைவனை பார்ப்பது, அதை தான் மகான்கள் அடைஞ்சிருக்காங்க. அதை அடையக்கூடிய வழியில நம்ம போயிட்டுவோம். நமக்கு இறைவன் அப்பேற்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இன்றைய திருமந்திர சிந்தனையாகிய 3ஆம் தந்திரத்தில் 6வது தலைப்பு ஆகிய பிரத்யாகாரம் என்ற தலைப்புல பார்த்துக்கணும். இந்த தலைப்புல நம்ம 4 பாடல்களை பார்த்துருவோம். முதல் பாடல் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, பெருமானை நம்ம உள்ள பார்க்கணும். உடம்புல நுண்ணிய இடங்கள்னு சொல்றாங்க. அதை ஆதாரங்கள்னு சொல்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்று 6 ஆதாரங்கள். இந்த 6லயே செய்யறது ஆதார யோகம். இதை தாண்டி 7வது சகசிராரம், 1000 இதழ் தாமரை. அதைக்கு தாண்டி மீதானம் என்று சொல்லக்கூடிய துவாதசாந்த பெருவழி. இந்த 6 ஆதாரம் வரைக்கும் நம்ம செய்யலாம். நம்முடைய முயற்சியினால, குருவின் முயற்சினால இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இதை தாண்டி போனா அதுக்கு சிவபெருமான் தான் அருள் புரியணும். இதை தாண்டி நீ சகசிராரத்துக்கு போகணும் அப்படின்னா பெருமானுடைய திருவுடல் இல்லாம அது நடக்கவே நடக்காது. எனவே இது வரைக்கும் நம்முடைய முயற்சியாலும் குருவின் திருவுடலாலும் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி என்ன செய்வான், பெருமான் தூக்கி தரான ஒரே நிமிஷத்துல கொண்டு போய் மேல வச்சிருவான். எனவே நம்ம என்ன செய்யணும், இது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் அந்த காலத்துல 2 வருடங்கள் 2 வருடங்கள், மூலாதாரத்துக்கு 2 வருஷம், சுவாதிஷ்டானத்துக்கு 2 வருஷம் அப்படின்னா இந்த 6 ஆதாரங்களுக்கு 12 வருஷம். அந்த 12 வருஷத்துல ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒரு தெய்வத்தை வைத்து தியானிப்பது, இல்லைன்னா மூச்சின் மூலமாக இந்த ஒவ்வொரு ஆதாரத்தின் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தின் மூலமாக என்ன செய்யணும்,
அந்த குண்டலினி சக்தி வந்து படிப்படியா ஒவ்வொரு ஆதாரமா வந்து நம்ம மேலே ஏற்றணும்னா அந்த தெய்வத்தோட காட்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எனவே அதற்கு என்ன செய்யணும், அந்த ஆதாரங்கள்லாம் வந்து எங்க இருக்கு, அந்த ஆதாரங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கு உண்டான தெய்வங்கள் அதி தெய்வங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். அதுல முதல் பாட்டுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உடம்புல வந்து சில நுண்ணிய இடங்கள் ஆதாரங்கள் தாமரை மலர்கள் வந்து இருக்கின்றன. அந்த இடத்துல என்ன பண்ணும், அந்த இடத்துல நீ வந்து பிராணவாயு அந்த இடத்த நோக்கி நீ வந்து திருப்பணும், திருப்பி அதுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து நிலைக்க செய்யணும் என்ற அந்த கருத்து தான் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த ஆதார தானங்களை அறிந்து அங்கங்கே நீ என்ன செய்யணும், வாயுவை வந்து நிறுத்தினால் பல வகையான நன்மைகளை அடையலாம். அப்போது உனக்கு சிவபெருமானை இந்த நில உலகத்திலேயே இப்பொழுதே கண்டு மகிழலாம் என்பது முதல் பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம். இரண்டாவது பாட்டுல வந்து இந்த மூலாதாரம் எங்கே இருக்கின்றது அப்படி அதை வந்து சொன்னாரு. நாபிக்கு கீழே 12 அங்குலம். இந்த உடம்புல நமக்கு தொப்புள் தான் நம்மையும் வந்து அன்னையையும் வந்து இணைத்தது. அந்த தொப்புள் தான் நமக்கு ஆதாரம். அது வழியா தான் தாய் வந்து நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டாங்க. இன்னும் தொப்புளுக்கு அளவா வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே 12 விரல் அளவுக்கு அல்லது 12 அங்குலம் கீழே உள்ளது அந்த மூலாதாரம். அதை நாம் எளிதாக அறிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எருவாய்க்கும் கருவாய்க்கும், எருவாய்னா அந்த மலம் கழிக்கக்கூடிய குதம், கருவாய்னா நம்முடைய உறுப்பு கரு உறுப்பு, அந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ளது அந்த மூலாதாரம். இப்போ ஒரு வயிற்றை எக்கணும்னா பெண்களை சேலகிறப்ப வயிற்று எக்கிறப்ப அந்த இடம் வந்து சுருங்கும், அதுதான் வந்து மூலாதாரம். அங்கதான் குண்டலினி வந்து தூங்கி கொண்டிருக்கின்றது பார்த்து ரெண்டாவது பாட்டுல வந்து பார்த்தோம். மூன்றாவது பாட்டுல வந்து சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் ரெண்டையும் சேர்த்து வந்து சொல்லிட்டாரு. அதுல வந்து நம்முடைய சுவாதிஷ்டானம் என்பது நம்முடைய கரு உறுப்பு இருக்குங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்குது, அதுக்கு மேல வந்து மணிப்புரகம் இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து நம்ம மூணாவது பாட்டுல பார்த்தோம். மூணாவது பாட்டுல 2 ஆதாரங்கள் மூலாதாரங்கள். அடுத்தது வந்து நம்ம இதயஸ்தானம் ஆகிய அந்த அநாகதம். அந்த அநாகதம் வந்து எங்க இருக்குன்னா இங்க மூக்க வச்சுக்கிட்டார். இந்த நாசிக்கு கீழே 12 அங்குலம் தூரத்தில் உள்ளது அந்த இதயம் ஸ்தானம் என்கின்ற அந்த அநாகதம். அங்க நீ மனசை நிறுத்தி நீ வந்து தியானம் செஞ்சினா உனக்கு அட்டமா சித்திகளும் ராஜயோகமும் கூடும், உனக்கு உடலுக்கு அழிவில்லை என்ற திரண்ட கருத்தை சொல்லிவிட்டு இன்றைய பாடலாக்கிய அந்த 5ஆம் பாடல் சொல்லி சொல்லலாம். சோதீரேகை சுடரோலி தோன்றிடில் கோதில் பரானந்தம் என்றே கூறிக்கொண்மின் நேர்த்திகள் கண்டத்தே நீள் ஒளி எய்தினால் ஓதுவதுன்னுடல் உண்மத்தமாமே. கண்டம்ங்கிறது விசுத்தி சக்கரத்தை வந்து குறிக்கும். ஏன்னா அந்த விசுத்தி சக்கர தியானத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். முதல்ல வந்து அந்த பாடலுடைய பதவுரையை வந்து பார்க்கலாம். சோதி, சோதினா சோதி 4 ஜோதி இருக்கு. ஒண்ணு வந்து சூரிய ஜோதி, இரண்டாவது வந்து சந்திர ஜோதி, மூணாவது அக்னி ஜோதி, நாலாவது வந்து நட்சத்திர ஜோதி. எனவே இதுல சோதி வடிவான அந்த சந்திரன் ஜோதி ரேகை, ஒரு ரேகை வரைஞ்சா எப்படி இருக்கும், கை ரேகை வச்சோம்னா அதுல இந்த வட்டத்தை வந்து நீங்க பார்க்கலாம். அது எப்படின்னா ஒரு பிறை சந்திரன் மாதிரி இருக்கும். சந்திரனோட கீற்று வந்து பிறை வடிவாக தோன்றும். அந்த மாதிரி சோதி ரேகை சுடர் ஒளி தோன்றிடில். நீங்க இங்க வச்சு தியானம் பண்றீங்க, அப்ப அந்த ஜோதி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஜோதி பார்த்துக்கிட்டே வரோம். மூலாதாரத்துல பார்த்தோம், சுவாதிஷ்டானத்துல என்ன சொன்னீங்க ஐயா? என்னமா சொல்லுங்கம்மா. அதாவது 5 வகையான ஜோதி சொன்னீங்க இல்லையா, சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு, அக்னி ஒண்ணு, நட்சத்திரம் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு சொல்லலையேன்னு கேக்குறாங்க அம்மா. அடுத்து வந்து ஆன்ம ஜோதி. ஆத்ம ஜோதியா? ஆமாமா, ஆன்ம ஜோதி. ஆன்மாவே ஜோதி. சரிங்க சரிங்க, ஆன்ம ஜோதி. அந்த ஆன்ம ஜோதிக்குள்ள சிவஜோதி வந்து இருக்கின்றது. இந்த நாளும் வந்து பௌதிக ஜோதி. சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம் இது 4மே வந்து பௌதிகமான ஜோதி. இந்த ஆன்ம ஜோதி அது வந்து பௌதிகமானது கிடையாது. சிவஜோதி அதுவும் பௌதிகமானது வந்து கிடையாது. அது வந்து நம்ம மற்ற 4 ஜோதி நம்ம கண்ணால வந்து பார்க்கலாம். ஆனா அந்த ஆன்ம ஜோதியும் சிவஜோதியும் நம்ம வந்து கண்ணால வந்து பார்க்க முடியாது. கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன்னு. அது வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி தியானத்தின் மூலமா தான் நம்ம காண முடியும். காணப்படப்ப என்ன செய்யும், அது அடிக்கடி வந்து நமக்கு வரும். அடிக்கடி உங்களுக்கு இந்த திருவாசப்படுத்தும், மாறி நின்ற மயக்கிடும் வஞ்ச
புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்றனுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். நம்மள இதை அடைய முடியாமல் தடுப்பது எது அப்படின்னா இந்த நம்முடைய ஆன்ம அறிவு என்னன்னா இந்த புலன்கள் வழியாக இந்த ஐம்புலன்கள் வழியாகவே போகுது. பெருமான் இந்த புலன்களை கொடுத்ததே நம்ம என்ன செய்யணும், பெருமானுக்கு கோயிலுக்கு சென்று தரிசித்து அதன் மூலம் ஆன்ம லாபம் அடைய வேண்டும்னு. ஆனா அந்த ஆணவ சக்தி என்ன செஞ்சு கேவல நிலையில் ஆவராக சக்தியாக இருந்து நம்ம எல்லாத்தையும் மறைச்சிது. நம்ம ஆன்மாங்கிறது ஒரு அறிவு பொருள்னு தெரியாம நம்மையே தெரியாம மறைச்சிக்கிட்டு இருந்தது. நமக்கு உதவக்கூடிய அந்த சிவனையும் அறியாமல் மறைத்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு, அது கூட நம்ம தெரியாம முழு அறியாமையில் கிடந்தோம். நம்ம சாருமதி அம்மா சொன்னாங்கல்ல, அப்போ அது ஒரு ஜடப்பொருள் போலதான் கிடக்குது. ஜடப்பொருள் போல் சொல்றது அது 36 தத்துவங்கள்ல அந்த பூர்ண தத்துவம் எல்லா தத்துவமே ஜடம்தான். அந்த பூர்ணம் என்ன செய்யுது, அப்படியே ஒரு ஜடப்பொருள் போல கிடக்கின்றது. அப்பதான் பெருமான் என்ன செய்கின்றார், இந்த ஒரு உயிர் பொருள் அறிவு பொருள் இந்த மாதிரி கிடக்குதே அப்படின்னு அவர் இறக்கப்பட்டு கருணை வைப்பட்டு நம்ம என்ன செய்கின்றார், அங்கிருந்து சகல நிலைக்கு வருகின்றார். சகல நிலைக்கும் போது நமக்கு என்ன செய்கிறார்கள், இந்த மாயா தத்துவ கருவிகள் 36 தத்துவ கருவிகள் நமக்கு பூட்டப்படுகின்றது. தனு கரண போனபோகம் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன செய்யுதுன்னா நமக்கு ஓரளவுக்கு அறிவு விளக்கம் கிடைக்கின்றது. அந்த அறிவு எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு கை விளக்கு கிடைத்தது போல. அதெல்லாம் என்ன செய்யுது, அப்போது நமக்கு ஓரளவுக்கு இந்த உலகம் நமக்கு தெரிகின்றது, உலக பொருள்கள் தெரிகின்றது. அப்போ ஓரளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு அறிவு வருகின்றது. அது சிற்றறிவு, சுட்டறிவு, ஏகதேச அறிவு. அதுக்கப்புறம் செய்யறாரு, நம்ம இதுல இருந்து சாதனை செஞ்சு செஞ்சு நம்ம என்ன பண்றோம், சுத்த நிலைக்கு போறோம். சுத்த நிலைக்கு போறப்ப நம்ம என்ன அந்த கருவி கரணங்கள் இல்லாமலே நம்ம பெருமானை அடைய முடியும். அதுதான் முழுமையான நிலை. இப்ப கருவி கரணங்கள் அதான் திருவருள் பயனிலே சொல்லுவாரு, நீ கருவி கரணங்கள் மூலமா அறிஞ்சினா உன்னை அறிவு பொருள் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு திருவருள் பயனும் சாதுமதியவ சொன்னதுக்கு அந்த ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்கள் திரட்டி வச்சேன். எனவே அந்த மாதிரிதான் நம்முடைய நிலைமை இருக்கின்றது. இனிமே என்ன செய்யணும், கேவலிருந்து சகலத்துக்கு சகலத்திலிருந்து நம்ம என்ன பண்ணும், சுத்த நிலைக்கு போக வேண்டும். அதாவது நம்ம ஆன்மாவை சித்துன்னு சொல்ல முடியாது, அசித்துன்னு சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ரெண்டும் கேட்டான். இரண்டு அறிவு உள்ளதுன்னு இரண்டெல்லாம் ஆன்மான்னு சொல்லுவாரு. எனவே அது சத்தாகவும் இருக்கின்ற அசத்தாக சத சத்து, இப்படி சித்து அறிவு பொருளாகவும் இருக்கின்றது. அது என்ன செய்யணும், சித சித்தாக இருக்கின்றது. யாராவது ஒரு அறிவித்தால் தான், இப்போ குரு நம்ம அறிவிக்கிறாரு, அதனாலதான் நமக்கு தெரியுது. நம்ம திருமந்திரத்தை மூலர் சொல்றார், அதனாலதான் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம தெரியுது. எனவே யாராவது அறிவித்தால்தான். அதே மாதிரி உண்மை நிலை அறிய சிவபெருமானே குருவா நம்முடைய உண்மை நிலை அறிவிக்கும் போது அப்பதான் அந்த ஆன்மா அறியும். இனிமே அறிவித்தால் அறியக்கூடிய நிலைமைதான் நம்முடைய ஆன்மா அறிவு இருக்கின்றது. இது நம்ம கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்துட்டோம். இந்த சகலத்துக்கு வந்தாலும் இந்த ஆணவ மலை என்ன செய்யுது, அது ஏற்கனவே வில்லன் மாதிரி நம்மளை முழுசையா மறைச்சிட்டு இருந்தது இல்லையா. இங்க சினிமா பாத்தீங்கன்னா கதாநாயகன் என்ன பண்ணுவாங்க, இந்த குடி கூத்துன்னு வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. அதுல நல்லவனா வரப்ப அவன் நல்லவனா மாதிரி ஒரு வேடம் போட்டுக்கிட்டு அந்த வில்லன் வழிகாட்டுவான். அது போல இந்த ஆணவ மலை என்ன செய்யுது, தன்னுடைய அதோன் நியமகா சக்தி அப்படின்னா இந்த கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய சக்தி. இந்த உலக பொருள்லாம் நல்லா இருக்குப்பா, நீ சிறு வயசு தானப்பா, இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்க அப்படின்னு பிறர் மூலமாக அறிவுரை செய்து நம்ம இந்த உலக அனுபவங்களே நம்ம செலுத்துது. நம்ம சிவானுபவம் பெறுவதற்காக பிறந்தது இந்த ஆன்மா. அந்த சிவானுபவம் சிவானந்தம் கிடைக்க விடாம உலக ஆனந்தத்தை நோக்கி செலுத்துது. அப்பதான் இதுல அனுபவிச்சு இதுல சாரம் ஒண்ணுமே இல்லை. இதை பார்த்ததையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற அந்த அறிவு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், அந்த இழைப்பு வரப்பதான் ஆஹா இவனுக்கு பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னு பெருமான் காட்சி கொடுத்து நமக்கு என்ன செய்வாரு, இந்த ஞான தீட்சை கொடுத்து நம்முடைய உண்மையான நிலை அதை 8வது சூத்திரத்துல பாக்குறோம். சரிங்களா. எனவே நம்ம படிப்படியா நம்ம அந்த நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தலைப்பை விட்டு கொஞ்சம் வெளில வந்துட்டோம் ஜோதினா வந்ததுனால. எனவே நம்ம ஆன்மாவும் ஜோதி வடிவம்தான், பரமானும் அந்த ஜோதி வடிவம்தான். எனவே இந்த இதய ஸ்தானத்தை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த இதய ஸ்தானம் எங்க இருக்கு, நாசிக்கு அதோமுகம். சொன்னீங்க ஐயா,
5 எது சொன்னீங்க 5வது பாடல்ல? ஆமா. எனவே சோதி ரேகை சுடர் ஒளி தோன்றுதில், அந்த ஜோதின்னு வந்ததுனால நம்ம ட்ராக் மாறி போயிட்டோம். எனவே நம்ம இந்த சுவாதிஷ்டானத்துக்கு வந்துட்டோம். 4 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதத்தை தாண்டி இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கண்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கண்டத்தில் தான் விசுத்தி என்கின்ற அந்த சக்கரம் வந்து இருக்கின்றது. நீ வந்து அங்க வச்சு நீ வந்து தியானம் செய்தால், அங்க வந்து பிராணனை வந்து நீங்க அங்க நீ நிலைநிறுத்தினா அங்க என்ன செய்யும்? அவங்க வந்து உனக்கு சோதி ரேகை வந்து தோன்றும். சோதி வடிவான அந்த சந்திரனது கீற்று வடிவான சூடு பிறை வடிவம் வந்து அந்த இடத்துல தோன்றும். அந்த மாதிரி தோன்றினால் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, யாரோ சத்தியமூர்த்திங்கிறவங்க ஸ்கிரீன் ஷேரிங் பண்றீங்க, முடிஞ்சா அதை மாத்திடுங்க. சோதி வடிவான அந்த சந்திர கீற்று போன்ற பிறை வடிவு வந்து தோன்றும். அந்த மாதிரி தோன்றினால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோதில் பரானந்தம் என்றே குறிக்கொள்மின். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜோதி தோணிடுச்சு, பிறை வடிவான அந்த ஜோதி வந்துடுச்சுன்னா கோதியில் இந்த குற்றமற்ற பரானந்தம், பரான மேலான, இந்த மேலான அந்த ஆனந்தம் வந்து தோன்றும் என்று நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். குறிக்கொள்மின் நேர்த்திகள் கண்டத்தே. இந்த கண்டம்ங்கிறது இதை குறிக்கும். அந்த நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினால், இங்க வந்து ஒரு நிலாவை போன்ற ஒரு குளிர்ச்சியான ஒளி தோன்றுமானால் அப்ப என்ன செய்யும்? ஓதுவது உன்னுடல் உண்மத்தமாமே. அப்போ வந்து நீ ஒரு பரவச நிலைக்கு வந்து போயிடுவேன். உன்னை பாக்குறவங்களாம் உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சான்னு நினைப்பாங்க. ஆடுவ பாடுவ, ஆடுகின்றலை பாடுகின்றலை அப்படின்னு பாக்குற மாதிரி அப்படியே ஆடி பாடி அண்ணாமலை அவன் பாட்டு ஆடுவான் பாடுவான். இந்த பரவச நிலைக்கு வந்து போயிடுவான், ஒரு உண்மத்த நிலைக்கு வந்து போய் விடுவான் என்று இந்த விசுத்தி சக்கர தியானத்தை பத்தி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த விசுத்தி சக்கரம் எங்க இருக்கு? இது வந்து இந்த தொண்டை குழியில வந்து இருக்கின்றது. அந்த தொண்டை குழியில வந்து அங்க 16 இதழ்கள் வந்து இருக்கின்றன. 16 இதழ் கமல வடிவமாக அது வந்து இருக்கின்றன. நம்ம வந்து தமிழ்ல வந்து 12 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. ஆனா சமஸ்கிருதம் வடமொழியில வந்து 16 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. முதல்ல அம்முன்னு ஆரம்பிப்பாங்க, நம்ம ஆண் ஆரம்பிப்பாங்க, அம்முன்னு ஆரம்பிச்சு அம்முல வந்து முடிப்பாங்க. அது மாதிரி அந்த 16 அச்சரங்களையும் அந்த 16 இதழ்கள்ல வந்து நம்ம வந்து ஸ்தாபிக்கணும். அத நடுவுல என்ன இருக்கும்? நடுவுல வந்து இது வந்து ஆகாய ஸ்தானம் இல்லையா? அங்க வெண்ணிறமான ஆகாயம் அல்லது நீல நிறமான ஆகாயம் வந்து இருக்கும். எனவே இந்த அமைப்பை கொண்டு, இந்த மந்திரத்தை கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு தியானம் செய்தால் உங்களுக்கு அங்கே உள்ள அந்த மகேஸ்வர மூர்த்தியின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உடம்பு வந்து 3 மண்டலமா பிரிப்பாங்க. மும்மண்டலம் தமிழ்ல அது வந்து வயிற்று பகுதி, அது வந்து அக்னி மண்டலம். அடுத்து நெஞ்சு பகுதி, இது வந்து சூரிய மண்டலம். இந்த கழுத்து முகமும் வந்து சந்திர மண்டலம். நம்ம படிப்படியா அக்னி மண்டலத்தை தாண்டி சூரிய மண்டலத்தை தாண்டி இப்போ சந்திர மண்டலத்துக்கு வந்து நம்ம போகிறோம். அதனால பிறைச்சந்திரன் அவருக்கு சொன்னாரு. அந்த மாதிரி கிடைச்சுன்னா உங்களுக்கு அந்த விசுத்தி தரிசனம் கிடைத்து விட்டது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பாக்குறோம். எனவே சோதி ரேகை, அந்த ஜோதி எங்க மூலாதாரத்துல சுவாதிஷ்டானம் பார்த்துட்டோம். படிப்படியா ஒவ்வொரு ஆதாரமா பார்த்தது அந்த பேரொளி எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சந்திர பிறை வடிவாக புலப்பட்டுமானால் அப்பொழுதே உங்களுக்கு பேரின்பம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் வந்து குறித்து கொள்ளலாம். எனவே அந்த என்ன செய்யணும்? அந்த ஒளியை வந்து உற்று உற்று நோக்க வேண்டும். இந்த கண்ணால வந்து நீக்க கூடாது. ஏன்னா நீங்க கண்ணை மூடுதான் பாருங்க, கண்ணை மூடுவீங்க, இல்ல கண்ணை வந்து என்ன செய்வீங்க, நீங்க ஆங்கியா சக்கரத்துல போய் மேல் நோக்கி வச்சு பார்ப்பீங்க, இல்ல பாதி திறந்து பாதி மூடி இருப்பீங்க. அந்த ஒளி என்ன செய்யணும்? நீங்க வந்து அறிவு கண்ணால் வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டும். எனவே அந்த ஒளியை பார்த்து கொண்டிருப்பதே, மற்ற ஜட பொருள் இந்த மாதிரி அதுல போய் நம்ம மனசு வந்து போகக்கூடாது. அந்த ஒளியை நோக்குவதையே நாம் வந்து குறியாக குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த இதயத்திற்கு அடுத்த தனமாகிய அந்த கண்டத்தில், அந்த மிடத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த ஒளியை நீங்க காண தலைப்பட்டால் அது இதுவரையும் அறியாத ஒரு இன்ப அனுபவம், ஒரு பரவச நிலை உங்களுக்கு கிடைக்கும்.
எனவே இதுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஞான நாட்டம் வேண்டும், உலக நாட்டத்தை நீங்கள் வந்து குறைத்து கொள்ள வேண்டும். எனவே ஞான நாட்டம் உடையவர்கள் தான் இந்த ஒளியை வந்து காண்பார்கள் என்று சொல்வார்கள். எனவே ஞான நிலையை செல்வதற்கு இதுதான் வந்து முக்கியமான இடம். மொத்தம் 7 ஆதாரம் பார்த்தோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இது 3ம் வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையானது. அதை தாண்டி நம்ம வந்து அநாகத சக்கரம் வரும். இந்த அநாகத சக்கரம் தான் வந்து என்ன பண்ணுது, மொத்தம் 7 சக்கரத்துல 2க்கும் பிணைப்பாக இருக்கின்றது. அப்போ வந்து உலக வாழ்க்கைக்கு நமக்கு வேணும், ஞான வாழ்க்கையும் வேணும்னா நம்ம இதயத்துல வந்து ஸ்தானம் பண்ணோம். எனக்கு உலக வாழ்க்கை போதும், ஏன்னா நான் 4 புள்ள பேர்த்தேன், 4 கல்யாணம் பண்ணிட்டேன், 4 பேர பிள்ளைய பார்த்துட்டேன், எனக்கு இது போதையா, இன்னமும் நான் உலக வாழ்க்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்க. அடுத்து நான் ஞான நேரத்துக்கு போகணும். இப்ப இனிமே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கப்பா, என்னை வந்து என் போக்கில் விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம ஞான நாட்டத்துக்கு போகணும். இந்த வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்லுவாங்க, இந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அந்த நிலைக்கு வந்துட்டு அடுத்து சன்னியாசி மாதிரி நம்ம வாழ வேண்டிய அந்த நிலைக்கு. அந்த மாதிரி ஞான நாட்டம் கிடைச்சால்தான் என்ன செய்யணும், இதே நீங்க பார்த்துக்கிட முடியும். இல்ல புள்ள வந்து போன் பண்ணும், பேர பிள்ளைங்க வந்து பார்க்கும், அந்த நேரத்துல வந்து மனசு வரும். அதை வேண்டாம்னு சொல்ல, அதை அப்படியே படிப்படியாக நம்ம போகணும். அதை ஆன்மா வந்து படிப்படியாக முன்னேறணும். அப்ப அது படிப்படியாக வந்து குறைத்து கொண்டு இதற்கு வந்து நம்ம அதிக நேரத்தை வந்து செலவிட வேண்டும். எனவே இந்த சக்கரத்துக்கு பேரு விசுத்தி. சுத்தினாலே சுத்தம், தூய்மை அப்படின்னு அர்த்தம். வீணா மேலானது. பூதினா வந்து நமக்கு வந்து செல்வம், விபூதினா மேலான செல்வம். மேலான செல்வம் நமக்கு திருநீடு தான். இது சுத்திங்கிறது விசுத்தினா மிக்க தூய்மை. அப்பதான் இந்த ஆன்மா வந்து மிக தூய்மை அடையும். எனவே ஞான நெறிக்கு வந்து இங்க வந்துட்டோம். அடுத்தாவது நம்முடைய சந்திர மண்டலத்துக்கு போறோம். அதனால சந்திர ரேகைன்னு இந்த இடத்துல அந்த கருத்தை சொன்னார். என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடலுக்கு வந்து நம்ம சொல்லலாம். மூல துவாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே. இங்க வந்து யோகத்துல வந்து 3 பந்தங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த 3 பந்து வந்து ஒண்ணு வந்து மூலபந்தம். மூலபந்தம்ங்கிறது இந்த ஆசன வாயை அதை வந்து அடக்கி கொள்வது. அது ஒட்டியான பந்தம். இந்த ஒட்டியான எங்க பண்றோம், இடுப்புல போடுறோம். இந்த வயிற்றை வந்து இப்படி எக்கி கொள்வது, அது ஒட்டியான பந்தம். 3வது வந்து இந்த கழுத்து பகுதி, கழுத்து ஜாலம், ஜாலேந்திர பந்தம் அப்படின்னு 3 பந்தங்கள் சொல்றாங்க. இங்க நாயனார் சொன்ன என்ன சொல்றாருன்னா, மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டிரு. நீங்க என்ன பண்ணும், அந்த மூலம் என்கின்ற அந்த மூலாதார சக்கரம் உள்ள அந்த குதத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும், அது அடைத்துக் கொள்ள வேண்டும். 2 மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. இப்போ 6 ஆதாரம் தாண்டோம்னா இங்க மேல ஒரு ஆதாரம் இருக்கு. அதை வந்து நம்ம சகசிராரம் என்று நம்ம வந்து சொல்கின்றோம். அது 1000 இதழ் தாமரை. அது அது ஏன் துவாரம்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தப்ப அந்த இடம் வந்து உச்சி குழியா இருக்கும், வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். தொட்டு பார்த்தா அது வந்து துடிக்கும். அது என்ன, 2 வயசு வரைக்கும் அந்த ஓட்டை வந்து படிப்படியா 2 வயசுல குழந்தை அடைய ஆரம்பிக்கும். அது அடையப்பட்ட அந்த ஓட்டை அது வந்து மேலை துவாரம். ஏன்னா அந்த துவாரத்தின் வழியாதான் அந்த சிவனது அருள் இருக்கு இல்லையா, அது துவாதசாந்த பிரிவுல இருக்குது. அங்கேருந்து இது என்ன பண்ணுது, இந்த மேலை துவாரத்துல வழியா வந்துட்டு ஒரு ஸ்படிகத்து மூலமா ஒரு ஒளிய பாசனம் என்ன செய்யும், அது 7ஆக பிரியும் இல்லையா, விப்ஜிஆர் நம்ம பார்த்திருக்கோம். அந்த விப்ஜிஆர் மாதிரி அது 7ஆக பிரியும். இந்த இடத்துல வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட். மூலாதாரத்துல வந்து அந்த சிவப்பு நிறமும் இங்க வந்து செந்நீளமும் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதை நிறம் வந்து பிற்பாடு சொல்ல போறோம். எனவே இதை வந்து அது என்ன செய்யலாம், இது மேலை துவாரம் என்று சொல்வார்கள். இந்த மேலை துவாரம் வந்து சிவனுடைய அருள் வந்து வரும். இந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயிரை விடணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மேலை துவாரம் வழியா விட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபரப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மூச்சை அடைக்க இந்த பிராணவாயு வந்து சொல்லுவாங்க, இது வழியா வந்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. கண்டுபட்டனா அவர்கள் வந்து எனக்கு உலக வாழ்க்கை போதும்னு நினைக்க வந்துட்டா அதை உயிரை விடுவதற்கு வாசலாக வைத்திருப்பார்கள். எனவே அந்த மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. நீ என்ன பண்ணணும், நீ வந்து கும்பகத்தால் வந்து அந்த வாய் இருக்கு இல்லையா, கும்பகம் பண்ண வாய் என்ன செய்யணும், இந்த ஆசன வாயு வழியா அபான வாயா பிரியும். அந்த மாதிரி போகாம நீ என்ன செய்து அந்த ஆசன வாயை, குதவாயை அதை வந்து மூலபந்தனம் செய்து அதை வந்து நீ அடைத்து விடு. அப்புறம் என்ன செய்யணும், இந்த வாயு வந்து என்ன செய்யணும், அது இந்த உச்சி துவாரம் இருக்கு இல்லையா, அதுல போய் முட்டணும். இப்ப வந்து நீ வெளில விடக்கூடாது, உச்சியில போய் வந்து முட்டிக்கிட்டு இருக்கணும்.
எனவே பிரத்யாகரத்தில் நீ விசித்துக்கு மேல் முதல்ல பதவுடைய சொல்லிடுறேன். மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, இது இரண்டாவது அடிக்கு பொருள். மூன்றாவது வந்து வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு. எனவே நீ வேல் போன்ற கூரிய கண், அந்த கூரிய கண்ணை நீ என்ன செய்யணும், அதை வந்து நீ முழுசா மூடவும் கூடாது, என்ன செய்யணும், முழுசா வந்து துறக்கவும் கூடாது. அது வந்து அரை விழிப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி அரை பார்வையா இருக்கணும். இந்த அரை பார்வை வச்சு ஒண்ணு இந்த மூக்கு நுனி இருக்குல்ல, அந்த மாதிரி மூக்கு நுனியை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ஆக்யா சக்கரம் என்ற அந்த இரு புருவமத்தி இருக்குல்ல, யோகி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இந்த சித்த வேதம் அது சொல்லக்கூடிய சிவானந்தர், அவர் எப்படி இருப்பாருன்னா இப்படிதான் மேலேயே இதையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த கிரியா யோக பாபாஜி, அவரும் எப்படி இருப்பாரு, அவருடைய பார்வை வந்து இப்படி மேல் நோக்கி தான் பார்த்துருக்கோம், கீழ் நோக்கி பார்க்க கூடாது. இந்த பார்வைக்கு வந்து ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தினா, இப்ப நம்ம நேரடியா நேரா பார்த்தோம்னா அது வந்து கான்சியஸ் மைண்டை வந்து குறிக்கும், சரிங்களா. இது இப்படி நம்ம கீழால போனுச்சு அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து போகும். கண்ணு இப்படி மேல போச்சுன்னா அது சூப்பர் கான்சியஸ் என்ற அந்த உணர்வை வந்து 3 நிலைக்கும் கொண்டு போற திறமை வந்து இந்த கண்ணுக்கு உண்டு. எனவே அந்த வேல் போன்ற கண்ணை நீ என்ன செய்கின்றார்கள், இந்த வெளியில் இந்த சிற்றம்பலத்தில் நீ விழித்தபடி இரு. காலத்தை வெல்லும் கருத்து தானே, இதுதான் என்ன செய்ய, இந்த காலத்தை அல்லது காலனை அல்லது யமனை நீ வெல்லக்கூடிய கருத்து இதுதான் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த புருவ நடுவில் வந்து இது வந்து என்னது, ஆக்யா சக்கரம், இது 6வது சக்கரம். எனவே நீ என்ன செய்யணும், நீ பிரத்யாகரத்தில் நீ விசித்திக்கு மேல போகணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா நீ என்ன பண்ணணும், நீ வந்து கும்பகம் செய்யணும். அந்த கும்பகமான காத்து என்ன செய்யணும், அது எருவாய் வழியாக இந்த மலவாய் வழியாக அது போகக்கூடாது. அதை வந்து நீ இறுக அடைத்துக்கொள். அந்த மாதிரி இறுக அடைத்தா என்ன செய்யணும், அந்த மூச்சு வந்து முற்றப்ப நான் என்ன சொல்றேன், அந்த அண்ணாக்குக்கு மேல ஒரு சிறிய துவாரம் இருக்கின்றது. நம்ம சாதனை செய்ய செய்ய என்ன செய்யும், நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் என்ற இடத்துலதான் இந்த ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்குள் வந்து அமுதம் வந்து ஊறும். எனவே அந்த பீனியல் கிளாண்ட் கூட ஊறக்கூடிய அமுதம் என்ன செய்யும், நம்முடைய உள்நாக்கு, அந்த உள்நாக்கு வந்து ஒரு லிங்கம் போல இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். அதற்கு மேல என்ன செய்யலாம், ஒரு சின்ன துவாரம் இருக்கின்றது. அந்த துவாரத்தின் வழியாக என்ன செய்யும், இந்த காட்டு வந்து மேல போய் இந்த 7வது ஆதாரமாகிய இந்த சகசிரார சக்கரத்தை போய் அடையும். எனவே இந்த இடத்துல நீ என்ன பண்ண, இங்க மூச்சு முட்டதான் நீ பாவனை பண்ண. ஆனா உன்னுடைய கவனம் வந்து இந்த இருபுருவ மத்தியில வந்து இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்தா அந்த காற்று என்ன செய்யும், அது வந்து வெளியே போக முயற்சி செய்யும். வெளியே போக முடியப்ப இந்த காத்து வந்து இங்க என்னென்ன இருக்கு, 2 கண்ணு இருக்கு, 2 காது இருக்கு, மூக்கை நம்ம அடைச்சிட்டோம், வாயையும் நம்ம அடைச்சிட்டோம். அடைச்ச மூச்சு என்ன செய்யும், அது உச்சில போய் முட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இனிமையான உணர்வு இருக்கும், அதே உனக்கு தீட்சையாக மாறும். எனவே நீ அப்போது கண்களையும் இமையையும் கொட்டாமல் விழித்திருந்தால் நீ என்ன செய்ய, நீ காலத்தை வென்று விடுவாய், காலனை வென்று விடுவாய் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்த வந்து மனசும் லலாடஸ்தானம், லாடஸ்தானம் தமிழ்ல லாடம் வராது, இலாடம்னு போடுவாங்க. எனவே இலாடஸ்தானம் என்று சொல்வார்கள். நம்ம இயல்பா வந்து மூச்சு வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், இப்போ மூக்கை வந்து அடைச்சிடும், வாயும் வந்து அடைச்சிடும். அது மாதிரி தடுத்து நிறுத்தினா என்ன செய்யுது, இந்த உடம்புல வந்து நவத்வாரங்கள் இருக்கு. அந்த நவத்வாரங்கள் வழியாக இந்த காற்று வந்து வெளியே செல்ல பிரயத்தனப்படும், இல்லைங்களா. ஒன்று அடைச்சி வச்சா என்ன செய்யும், எப்படியாவது போகணும் முயற்சி பார்க்கணும். அப்போ என்ன செய்யும், அது வந்து அது ஒவ்வொரு ஆதாரமாக சென்றுகிட்டு அது அன்னத்தின் இந்த உள்நாட்டில் இருந்த துளையை வந்து அடையும். அந்த துளை அடைச்சு என்ன செய்யும், அது இந்த உச்சியை வந்து சேரும். இது மாதிரி நீ என்ன செய்யணும், அப்படியே பயிற்சி செஞ்சு புடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க செத்து போடுவீங்க. அது கூட கால அளவு இருக்கு, அது குருமுடமாக கற்றுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த கால அளவின்படி இந்த மூச்சை நிறுத்தி அது உச்சியை போய் தொடுவதாக நீங்க வந்து பாவனை செய்தால் என்ன செய்யும், இந்த உடலுக்கு பல நன்மைகள் வந்து உண்டாகும். நம்ம மூளையில வந்து நம்ம 2% அல்லது 4 யூஸ் பண்றோம். பெரிய சயின்டிஸ்ட்ல ஒரு 4% யூஸ் பண்றாங்க. பாக்கி 91% வந்து பயன்படாம தான் இருக்குது. அப்போது இந்த மூளை வந்து செயல்படும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இந்த 5 புலன்களை தாண்டிய அந்த அறிவு கிடைக்கும். எங்க அமெரிக்காவில் நடக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரியும், யாராவது இப்ப பேசுறது உங்களுக்கு காதுல வந்து கேட்கும். அந்த ரிஷிகள் தான் அந்த மாதிரிதான் வேதத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க, அவங்க வேதத்தை வந்து பார்த்தாங்க.
அப்போது தொழில்படாமலே கிடக்கின்ற அந்த அறிவு கருவிகள் எல்லாமே அது என்ன செய்யும், இந்த எழுச்சி பெற்று தொழில்படும். எனவே அப்ப நீ என்ன பண்ணும், ஏற்கனவே பல படம் சொன்ன கருத்து தான். உடம்புல வந்து 72,000 நாடி இருக்கின்றது. அதுல 10 நாடிகள் வந்து முக்கியமானது. இந்த 10 நாடிகள் வந்து உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கோம். ஆனா யோகத்துல வந்து நமக்கு 3 நாடிகள் முக்கியமானது. ஒண்ணு இடையில சொல்லக்கூடிய அந்த இடா நாடி, வலப்பக்கம் கூடிய அந்த இடா நாடி வந்து சந்திர நாடின்னு சொல்லப்படும். வலப்பக்கத்தில் போகக்கூடிய வளநாடி அல்லது சூரிய நாடி. அப்புறம் நடுவுல உள்ளது அந்த மைய நாடி அல்லது சுழுமுனை நாடி. இது சுழுமுனையை நீங்க வந்து திறக்க வேண்டும். அதை திறந்தாதான் அது என்ன செய்யும், அந்த மூலாத்துல அந்த வெப்பமும் ஒளியும் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆதாரமா மேலே ஏறி இங்க போகும். இதுக்கு வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வந்து 2 பாடல்கள் சொல்லியிருக்கின்றாங்க. ஒண்ணு வந்து ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, ஊனுங்கிறது உடம்பை குறிக்கும், உயிர்ப்புங்கிறது மூச்சு காற்றை குறிக்கும். எனவே இந்த உடம்புல நீ என்ன செய்யும், மூச்சு காற்றை வந்து ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, அந்த மாதிரி அடைக்கிறப்போ அவசியம் அந்த ஆன்ம ஜோதி தெரியும், ஆன்ம ஜோதிக்குள்ள வந்து சிவஜோதி தெரியும். அதான் ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, இந்த ஞான விளக்கினை நேற்று அப்புறம் நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாருக்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. அப்ப என்ன செய்யணும், நீங்க இடநாடிக்கும் போகக்கூடாது, வலநாடிக்கும் போகக்கூடாது. அப்ப இந்த சுருமுனை நாடி 2 வழியும் நீங்க என்ன செய்யணும், அடைச்சிட்டு அந்த நடுநாடியை மட்டும் நீங்க திறக்கணும். அந்த மாதிரி திறந்தா என்ன செய்யும், அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய சகசிராரத்துல போயும். என்ன அது நீங்க என்ன செய்யணும், நீ உனக்கு 5 எழுத்து சொன்னாலே போதுமாப்பா, கேட்டா 5 எழுத்து சொன்னாலே உனக்கு இது கிடைக்கும் என்ற கருத்தை வந்து அது 3ஆம் திருமுறையில 22வது பதிகத்துல 3வது பாட்டா சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நம்ம திரு எழுக்கூட்டி இருக்கை, அது எல்லாம் நிறைய பேருக்கு வந்து மனப்பாடமா இருக்கும். அதுலயே வந்து சொல்லுவார், இந்த ஐம்புலன் நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவி, அதன் மூலம் அடையப்படும் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம், இந்த ஐம்புலன் 4ஆம் அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த 4 அந்த கரணம், முக்குணம் சாத்விகம் ராஜசம் தாமசம், அந்த முக்குணம் இருவழி, இருவழினா மேலே போறது வந்து பிராணன், கீழ் நோக்கி போவது அபானன். யோகிகளுக்கு இந்த 2 காத்து தான் முக்கியம். எனவே இரு வழியாகிய அந்த பிராணன் அபானன் ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை. இந்த மாதிரி நீ பண்ணா நீ என்ன செய்வ அப்படின்னா வந்து நீ தெய்வமாகி விடுவாய், தேவனாக அவர்களெல்லாம் வந்து தொழுமாறி நீ நின்றாய் என்று அந்த திரு எழுக்கூட்டுகள். அது வந்து 128வது 1ஆம் திருல 128வது பாட்டு. அது விளக்கத்தை வந்து நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நீ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோக சுத்தி, நீங்க வந்து மூச்சு அடக்குனா நீ என்ன செய்யணும், அந்த இதயத்தையே அடக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணுக்கு கீழே வந்து புதைச்சிருவாங்க இந்த யோகி. நீங்க புதைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, 6 மாசம் கழிச்சு எழுப்ப அப்படின்னா 6 மாசம் கழிச்சு எழுதா அப்போ வந்து அவங்க உயிரோட இருப்பாங்க. அப்படின்னா அந்த மூச்சையும் அடக்கி இதயத்தையும் அடக்கி எல்லாத்தையும் அந்த மெட்டபாலிசத்தையும் அடக்கிடுவாங்க. எனவே அந்த மாதிரி நிறுத்தி வச்சா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படும். இது வந்து ஒரு யோகி அந்த மாதிரிதான் சமாதி நிலைக்கு போயிடுவாரு. அது சமாதி நிலைக்கு போனா அதான் பல ஊழி காலம் வந்து போய்விடும். அவர் முடிச்சு பார்த்தா ஊழி காலம் போய் புது உலகமா தெரியும். அப்பயும் நான் எங்க இருக்கேன் எங்க இருக்குன்னு தேடுவார். அது கூட யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அது. இனி மூச்சை பிடிப்பது வந்து அந்த குரு மூலமாக அந்த அளவை அறிந்து முறை அறிந்து சிறு சிறாக சீராக பயில வேண்டும். டாக்டர் சொல்லிட்டான்னு இப்போ மூக்கு அடைச்சிட்டு நீங்க என்ன பண்ணோம், மூச்சு வந்து உள்ளே அடங்கி போயிடும். அப்புறம் ஐயா அப்படின்னு நமக்கு போன் பண்ணுவாங்க. எனவே அதெல்லாம் நீங்க குரு இல்லாம செய்யக்கூடியது. எனவே இதுல பிராணாயாமம் பிரத்யாகாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு தான் நீங்க செஞ்சிடும். இப்போ ஆசனம் செய்றீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு 30 நிமிஷம் ஆசனம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சவாசனம் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணணும். பிராணாயாமம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் பிராணாயாமம் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சவாசனத்துல ரிலாக்ஸ் பண்ணணும். அது போல நீங்க வந்து மூச்சு கொஞ்ச நேரம் நிறுத்தி அந்த அளவை வந்து நீங்க படிப்படியாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாடல், எருவிடம் வாசல் இருவிரல் மேலே கருவிடம் வாசல் இருவிரல் கீழே உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே.
எருவாய், எருவாய் என்பது மலம் கழிக்கக்கூடிய அந்த ஆசனவாய் அல்லது குதத்தை வந்து குறிக்கும். அந்த குதத்திற்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசற்கு 2 விரல் கீழே. கருவாய், இந்த கருவாய் கூட அந்த பிறப்பு உறுப்பு, அதுக்கு 2 விரல் கீழே. அந்த கீழே உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு. அந்த ஜோதி நீங்க முதல்ல எங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த மூலாதாரத்தான் பார்க்கணும். மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே பார்க்கிறோம். இந்த கனல் இருக்குன்னா அங்க ஒளி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒளி இருக்கு, வெப்பம் இருக்குன்னு அர்த்தம். எனவே அந்த உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு. உள்குதல்னா நினைத்தல், இந்த இடத்துல வந்து தியானித்தல். அப்போது என்ன செய்யும்? கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. கருவிடும் ஜோதினா நம்ம கரு இடும்னு பார்க்கலாம், கரு விடும்னு 2 வகையா அர்த்தம் கொள்ளலாம். இந்த கருவிடும், நம்முடைய வந்து மனுஷனா பிறந்துட்டோம், மனுஷனா பிறந்துட்டு என்ன செய்யணும்? நம்முடைய வந்து அந்த ஆன்ம பயனை அடைஞ்சிட்டோம்னா அப்ப இந்த பிறவியை, இந்த கருவை, இந்த பிறப்பை நீக்கக்கூடிய அந்த ஜோதியாக பெருமான் வந்து கலந்து நின்றானே என்று இந்த 7வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். குதத்திற்கு மேலே 2 விரல், கருவாய்க்கு கீழே 2 விரல். அப்பேற்பட்ட அந்த மூலாதாரத்தில் ஜோதி ஒடிவாகிய அந்த இறைவனை தியானிக்க வல்லவர்களுக்கு அப்ப என்ன செய்யலாம்? பிறக்கருக்கும் பிம்பகந்தன் பெய்கர்கள். இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அந்த பெருமான் ஒளி ஒடிவாக என்ன செய்யறான? கலந்து நிற்கின்றான். உங்களுடைய உயிருள் கலந்து இருக்கின்றான். உங்கள் ஆன்ம ஜோதியில் அந்த சிவஜோதி வந்து கலந்து நிற்பதை நீங்கள் அறிவீர்கள் என்ற இந்த பாட்டை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு வந்து என்ன சொல்றோம்? எனவே இந்த யோகத்தின் மூலமாக கைலாயத்தை அடைந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய பெருமிழலை குரம்ப நாயனர். அதனால நம்ம மூச்சு வந்து உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டே இருக்கு. அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த மூச்சு மேலேயே கவனமா இருப்பாங்க. அந்த மூச்சை கவனிப்பது அவங்களுக்கு வந்து தொழிலாக இருக்கும். அதனால என்ன செய்வாங்க? நம்ம உயிரை விடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க? இந்த பிரம்மரந்திரம் இருக்கு இல்லையா, பிரம்மரந்திரம் என்ற அந்த சகஸ்ரம் இருக்கு இல்லையா, அதை திறந்து கொண்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அதே மாதிரி வெளியேறி போயிடுச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா என்ன செய்யும்? இந்த உடல் வந்து, உடல் என்னும் இந்த மாயா எந்திர தனு வந்து செயலற்று வீழ்ந்து விடும். எனவே எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டிய அளவு நான் பார்த்து அனுபவிச்சிட்டேன், நான் வந்து சிவலோகத்துக்கு போய் சிவன் திருவடிக்கல நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா என்ன செய்கின்றார்கள்? அந்த வீடு பெறும் விருப்பத்தால் இந்த உடலை விடுவது வந்து பாவம் கிடையாது. இப்ப தற்கொலை பண்ணிக்கிறது பாவம். ஆனா நம்முடைய உலக வாழ்க்கை நிறைஞ்சு போச்சியா, எனக்கு வந்து உலகத்தின் இனிமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதுக்கு மேல என்ன செய்யணும்? பெருமானோட திருவடியை சேர்ந்தா போதும் அப்படி அந்த நிலையில இந்த உச்சியை திறந்துகிட்டு உயிர் போனா அப்ப வந்து அது பாவம் ஆகாது, அது மிகப்பெரிய புண்ணியம். இதை வந்து நம்ம பெரிய புராணத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் பெருமலை கிளம்பர் வந்து என்ன செய்கின்றார்? நம்முடைய நாவலூர் மன்னராகிய சுந்தரருக்கு அடிமையாக இருக்கின்றார். அவர் என்ன செய்யறாரு? அவரு வந்து கைலாயம் போறது இவருக்கு வந்து முதல் நாளே இருக்குது. இப்ப வந்து சுந்தர பெருமான் இருந்தாரு, நான் அந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப சுந்தர பெருமானே கைலாயம் போறாரு, கைலாயம் போனா நான் இங்க இருந்து என்ன பயன்? நான் வந்து என்ன செய்யணும்? அங்க போய் அவருக்கு சேவை செஞ்சேன்னா எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு அவருக்கு உள்ளுணர்வு வந்து உணர்த்துகின்றது. அதற்காக இவர் என்ன செய்தார்? மண்ணில் திகழும் திரு நாவலூரில் வந்த வன் தொண்டர் நன்னற்கரிய திருக்கையிலை நாளை எய்த. நாளைக்கு வந்து வன் தொண்டர் வந்து கைலாயத்துக்கு போறாரு. நான் வந்து அவரை நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணி கழிய. இந்த கண்மணி போயிடுச்சுன்னா என்ன செய்யும்? பார்வை வந்து போயிடும். பார்வையற்ற குருடனாக, அந்த அந்தகனாக, அறியாமை உள்ளவனாக நான் வந்து வாழ்வது போல நான் வாழ மாட்டேன். அவர்தான் எனக்கு அவர்தான் எனக்கு கண்மணி, அவர்தான் எனக்கு எல்லாமே. எனவே கண்ணிற்கரிய மணிகளைய வாழ்வார் போல நான் வாழ்வேன் என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்றடைவேன். அவர் நாளைக்கு போறாரு, அதனால என்ன செய்யணும்? அங்க போய் நான் வரவேற்கணும், அவருக்கு சேவை செய்யணும், அவருக்கு வேண்டியதான் ரெடி பண்ணி வைக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்? இன்றே சென்றடைவேன் யோகத்தால் என்பார்.
அவர் யோகத்தால எப்படி பண்றாரு அப்படிங்கிறத அடுத்த பாட்டு சொல்ல. 4 கரணங்களும் ஒன்றாய், நான் சொன்ன மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த 4 அந்த கரணங்களும் அது ஒன்றி விடுகின்றது. ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு, நல்ல ஞானத்தை, இந்த சிவஞானத்தை மேற்கொண்டு, காலும், கால் என்பது காற்றை குறிக்கும், காற்றுங்க பிராணவாயு வந்து குறிக்கும். அந்த காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த, நம்ம 3 நாடு, இடநாடி, பிங்கள நாடி, நடுநாடி. நடுநாடியை வந்து சுழுமுனின்னு சொல்லுவாங்க, பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த, அப்ப என்ன செய்யறாரு, அந்த காற்றை, காலாகிய அந்த பிராணவாயுவை பிரம்மநாடி சுழுமுனை வழியாக செலுத்த கபால நடு ஏலவே முன்பயின்ற. ஏற்கனவே பெருமான் எங்க இருக்கின்றான், இந்த பீனியல் கிளாண்டு, இந்த இரு புருவத்துக்கு மத்தியில், இரு கண்களுக்கு பின்னால், இரு காதுகளுக்கு மத்தியில், உச்சந்தலைக்கில் கீழ், உள்நாக்கிற்கு மேல், அந்த கபால மத்தியில் தான் அந்த ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்குள்ளதான் பெருமான் இருக்கின்றான். அங்க அந்த கபால மத்தியில் இருப்பதால அவன் வந்து காபாலி. எனவே நான் என்ன செய்கின்றேன், அந்த கபால நடு, ஏற்கனவே இந்த கபால நடு உணர வச்சுக்காரு, அது ஏலவே முன்பயின்ற எடுத்த ஒரு பல முறை வந்து அவர்கள் வந்து பயிற்சி செய்திருக்கார்கள். எனவே ஏலவே முன்பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப, இது மறை மூலம் வந்து இது யாரு, இங்க உச்சி, அந்த உச்சி குழி திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைலை முன்னடைந்தார். அப்ப என்ன செய்ய, உச்சி குழியை திறந்து அவர் வந்து அங்க முன்னடைந்தார் என்ற அந்த கருத்தை வந்து இந்த சேக்கிலாரே வந்து சொல்லியிருக்கின்றார்கள். மூலமரம், மூல மந்திரம் வந்து அது ஓம் சொல்லுவாங்க. அந்த ஓம் வந்து அகார உகார மகரமாக அது பிரியும். அது வந்து நாதம் வந்து சேர்ந்தால் 5 ஆகும். அந்த 5 வந்து நமக்கு வந்து பஞ்சாக்கரமாக அந்த திருவைந்தெழுத்தை என்ன செய்கிறார்கள், அதன் மூலமாக அவர் வந்து இந்த உச்சத்திருந்தார். இன்னும் நீ கஷ்டப்பட்டு மூக்கெல்லாம் முடிக்க வேணா, நான் வேணா, இந்த 5 எழுத்தின் துணை கொண்டே நீ என்ன செய்யலாம், இதை வந்து நீ திறந்து கொள்ளலாம் என்று ஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கின்றாரு. சேக்கிலாரும் இந்த புராணத்துல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப வந்து காலத்தை எழுதுனா நீங்க வந்து திரிகால ஞானியான, கடந்த காலத்துல வந்து என்ன நடந்தது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, அது நிகழ்காலத்துல நான் என்ன செய்யணும் அப்படி அந்த முக்கால பொருளையும் நீங்கள் வந்து உணரலாம் என்ற கருத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த பிரத்யாகத்துல நீங்க என்ன செய்யணும், இந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து செய்யணும். அதுக்கு வந்து உங்களுக்கு சிவோகம் பாவனை வந்து கைவரும். அந்த மாதிரி கை வந்தால் நீங்க என்ன செய்வான், பெருமான் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள நான் இருக்கேன்ப்பா, அகம் அகத்துக்குள்ள நான் இருக்கேன், ஆன்மாவுக்குள்ள நான் இருக்கேன், ஆன்ம ஜோதிக்குள் இருக்கின்றேன் என்கின்ற அந்த கருத்து இருக்காரு. எனவே இந்த 2 பாட்டுலையும் நமக்கு ஒரு கால பாதிய விட்டாச்சு. அடுத்து 8வது பாட்டு. ஒரு கால் உபாதியை உன் சோதி தொன்னை பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை கரை துணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கால் பிரத்யாகார பெருமையதாமே. உபாதி, உபாதினா நமக்கு வந்து ஒரு துன்பம் அல்லது குற்றம். அந்த குற்றத்துக்கு காரணம் வந்து இந்த ஆணவம், கண்மம், மாயை. எனவே இந்த மும்மலங்கள் தான் அது உபாதியாக வந்து சொல்லப்படுகின்றது. எனவே துன்பம் தருவதாகிய அந்த முக்கியமா ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்தை நம்மளால அறிய முடியல, அந்த ஆணவத்தின் காரியத்தை தான் நம்ம செய்யலாம். கண்மம் செய்யறோம், கண்மம் செஞ்சதுக்கு அப்புறம் அது நல்லதா கெட்டதா பலன் வரப்பதான் நமக்கு வந்து தெரியுது. ஆனா நம்மள மயக்குவது எதுன்னா இந்த மாயை தான் மயக்குது. இந்த தனு கரண போன போகங்கள், அந்த மாயையின் காரியமாகிய அந்த மாயையும். எனவே நமக்கு துன்பம் தருவது இந்த ஆணவம், கண்மம், மாயை. அது முக்கியமா அந்த மாயையும் என்ற அந்த கருத்து. எனவே ஒரு கால் உபாதியை, அந்த நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாயையும் மாயத்தையும் ஒன் ஜோதி தன்னை, பெருமான் எப்படி இருக்கிறான், ஜோதி வடிவாக இருக்கின்றான். எனவே ஒளி மிகுந்த ஜோதியாகிய அந்த இறைவனையும் பிரித்து உணர்வாந்து. நான் வந்து என்ன செய்யறேன், மாயாகிய இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உயிர் வந்து நானே, எனக்கு வந்து அந்த உணர்வு வரல. அந்த உயிருக்குள் வந்து பெருமான் இருக்கின்றான். எனவே இந்த தத்துவக்கரிகள் வந்து கிடையாது, இந்த 36 தத்துவங்களும் இது கிடையாது, இந்த பஞ்சபூதம் நான் கிடையாது, இந்த அறிவு கருவிகள் நான் கிடையாது, இந்த தொழிற்கருவிகள் நான் கிடையாது,
மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான் கிடையாது, அப்படி ஒண்ணு ஒண்ணா நான் கிடையாது கிடையாது, இதெல்லாம் ஜடப்பொருள், நான் வந்து அறிவு பொருள். அதே மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து பிடிச்சிட்டு அந்த உணர்வு நீங்க நிலை பெற்று வந்தால் அப்ப என்ன செய்கின்றார்கள், இந்த மாயையிலிருந்து இந்த ஆன்மா பிரியும், மாயின் காரியமாகி இந்த உடம்பிலிருந்து இந்த ஆன்மா வந்து பிரியும். அந்த பிரிந்த ஆன்மாவை என்ன செய்யணும், அதை மாயிலிருந்து பிரித்து உணர்வு வந்து அந்த உபாதி பிரிவை மாயிலிருந்து பிரித்ததாக இந்த ஆன்மாவை கரைத்து உணர்வு உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையாமே. இந்த ஆன்மாவை என்ன செய்யணும், இந்த ஆன்ம ஜோதியில வந்து சிவஜோதியில வந்து கரைய விடணும். எனவே இந்த ஆன்மாவை கரையை செய்யணும். கரையை செய்யறப்ப என்ன செய்யணும், உனக்கு உணர்வு இருக்கணும், நீ அறிவற்ற நிலைக்கு வந்து போகக்கூடாது. எனவே அது கரைத்து உணர்வு உண்ணல், அது உணர்வோடு நீ தியானித்தல் கரைதல். அப்புறம் ஆன்ம ஜோதி சிவஜோதி ரெண்டு கிடையாது, இருக்கிறது வந்து ஒரே ஜோதி தான் அப்படிங்கிறது நீ சிவமாக மாறி விடுவாள். அந்த மாதிரி கரைதல் அப்படிங்கிறது சாயுஜ்ய முக்தி. அந்த போனா உள்நோக்கல், அது எப்ப என்ன செய்யணும், அந்த ஆதாரத்தின் உள்ளே நீ நோக்கி கொண்டிருந்தால்தான் அப்ப என்ன செய்யும், இந்த பிரத்யாகாரத்தின் மூலமாக உனக்கு அந்த நிலை கிடைக்கும். நீ வந்து இந்த ஆன்ம ஜோதி சிவஜோதியில் கலந்து நீ அந்த ஆன்ம லாபத்தை அந்த ஆன்ம பேரின்பத்தை சிவானந்தத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பாய். அதை கொடுக்கக்கூடியது இந்த பிரத்யாகாரம். எனவே உண்ணல் என்பது நினைத்தல், ஆனா இந்த இடத்துல வந்து அது இடைவிடாது தியானித்தல். கரைதல் என்பது தற்போதம் இழத்தல். இந்த ஆன்மபோதம் இருக்கு இல்லையா, இந்த ஆன்மபோதம் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு, எனது எனது சொல்லிக்கிட்டு இருக்கு, யான் எனது அந்த இரண்டும் போன அந்த தற்போதம் இந்த ஆன்மபோதம் இழப்பது. அதுக்கப்புறம் உள்நோக்கல், உள்ளுக்குள்ள பதன பெருமான் வந்து கண் முதல் போனால் காட்சியம் இல்லோன். அப்ப என்ன செய்யணும், பெருமானை வந்து நான் முதல்ல உள்ளதான் பார்க்கணும். அதை தேடி கொண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தொடனா தேவனை என்னுள்ளே தேடி கொண்டு கொண்டேன். முதல்ல வந்து உனக்கு உள்ளுக்குள்ள நீ சிவன் இருக்கிறத பார்த்தாதான் உனக்கு வெளியே பார்க்கறது எல்லாமே சிவனா தெரியும். அத பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். எனவே இந்த சிவஞானத்தினால நீங்க பரமாகிய சிவனத்தை நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பார்க்கறது எல்லாமே சிவமாதான் தெரியும், இந்த உலக பொருள்கள் வந்து உங்களுக்கு தோன்றாது. எனவே அந்த மாயையில் தோய்ந்த அந்த நிலையில் இருந்து இந்த உடல் இருக்கிற இந்த ஆன்மாவை வந்து இதெல்லாம் ஜடம்பா இதெல்லாம் மாயைப்பா அப்படின்னு நீ பிரிச்சு அறிவு பொருளாக மாறி நீ செல்ல வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் நாயனார் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மனத்தை வந்து ஒடுக்க வேண்டும், அந்த கருவி கரணங்களின் பற்றை நீக்க வேண்டும். அப்போ வந்து இந்த பாசஞானம் பசுஞானத்திலிருந்து இந்த ஆன்ம அறிவை வந்து வேறு பிரித்து காண வேண்டும். அந்த மாதிரி வேறு பிரித்து காண்பது வந்து நான் தான், ஆன்மாவாகிய நான் தான் என்கின்ற நான் என்கின்ற அந்த தற்போதத்தை நீ வந்து மறக்க வேண்டும். மறந்தா அப்ப என்ன செய்யும், அப்ப பேரறிவு வடிவாகிய அந்த சிவன் வந்து தோன்றுவான். அந்த சிவனை வந்து நீ உணர வேண்டும். அந்த உணர்வினால் அவன் மீது அன்பு மிக வேண்டும். அந்த அன்பினால் அவனிடம் அழிந்து கிடக்க வேண்டும். அந்த மாதிரி அழிந்து கிடந்தால் என்ன செய்வான், அவன் வந்து தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று போல இவன் சிவனாக மாறிவிடுவான். இதல்தான் பிரத்யாகாரத்தால் அடையக்கூடிய பெரும் பயன் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 9வது திருப்பாடல். புறப்பட்ட வாயு புகாவிட வண்ணம் திறப்பட்ட நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வாய் என்ன செய்யுது, வாய் வந்து உள்ள போகுது, உள்ள போடு மறுபடியும் வந்து புறப்பட்டு வெளியே புறப்படுது. எனவே நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து உள்ளுக்குள்ள மூச்சு வந்து 12 அங்குலம் வெளில போகுது, ஆனா உள்ள வர்றது 8 அங்குலம் தான் உள்ள வருது. இன்னும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நமக்கு 4 அங்குலம் வந்து நஷ்டமாகுது. அதனால நம்ம 100 ஆயுசோட நமக்கு வந்து முடிஞ்சு போயிடுது. இதுதான் இந்த இழுத்து வேகமா மூச்சு விட்டீங்க அப்படின்னா ஆயுசு வந்து கம்மியா போயிடுது. எனவே நீங்க என்ன செய்யணும், புறப்பட்ட அந்த வெளி செல்ல புறப்பட்ட வாயு, வாயுங்கிறது காற்றை குறிக்கும். அந்த இடத்துல பிராணவாயுவை என்ன செய்யணும், புகவிடா வண்ணம், அது மீளவும் புக முடியாதபடி தடுத்து நிறுத்தினால் திறப்பட நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால். அந்த மாதிரி என்ன செய்யும், அது மனம் ஒன்றி நிலைப்பற்றும் புறப்பட்டது நின்றது உள்ளம்.
இந்த உள்ளம் வந்து உரமடையும், வலிமை அடையும், அது ஒன்றி இருந்து நினைக்கும், மனம் ஒன்றி நிலைபேறு அடையும். அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. அப்பொழுது பெருந்தகை பெரிய தகுதியுடைய அந்த சிவபெருமானும் என்ன செய்வான், உன்னை விட்டு போக மாட்டான். நீ வந்து நடமாடும் சிவமாக நீ இருப்பாய். அது உள்சுவாசம் வருது, வெளி சுவாசம் வந்து நிச்சுவாசம் வாங்க. எனவே அந்த நிச்சுவாச வழியாக அது செல்ல புறப்பட்ட அந்த பிராணன் என்ன செய்கின்றார்கள், அது வந்து போகாத வண்ணம் என்ன செய்ய, இந்த சித்தர்கள மூச்சு எங்க போனா இதுல இருந்து இது வரைக்கும் தான் போகும், வெளியே போகாது. இந்த மூச்சை வந்து இதுல இருந்து இது வரைக்கும் நிற்பாங்க. அந்த யோகம் தெரிஞ்சுன்னா அப்ப என்ன, இதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஆக்யா சக்கரத்துக்கும் இந்த சகசிராரம் அது வரைக்கும் தான் அவங்க மூச்சு வந்து போயிட்டே இருக்கும். மூச்சு வந்து வெளியே போகாது, அது உள்ளேயே வந்து அது உச்சுவாசம் நிசுவாசம் வந்து நடந்திருக்கும். நமக்கு மூச்சு வெளியே போகுது, உள்ள போகுது. ஆனா நமக்கு வந்து அந்த ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் பெருமானுக்கும் அவங்க வந்து என்ன செய்வார்கள், அங்க ஜீவன் முக்தராக இருப்பார்கள். அவங்களை வந்து ஜீவ சமாதி வந்து வைப்பார்கள். எனவே இறைவன் வந்து உள்ளே இருக்கான், இது வந்து எரிக்க கூடாது, அதை மண்ணை புதைக்க கூடாது, அவனுக்கு ஜீவ சமாதி வச்சு அது மாதிரி ஒரு பானலிங்கத்தை வந்து வைப்பாங்க. எனவே அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த 9வது பாட்டுல வந்து சொல்ற. இதே பாட்டை வந்து நம்ம பிராணம் புறப்பட்டு பொக்கு திரிகின்ற காற்றை அப்ப புறப்பட்டு போகான்னு நம்ம அந்த பாட்டில் வந்து நம்ம பார்த்திருக்கோம். எனவே பிராணாயாமத்தின் மூலமாகவும் இந்த நிலையை நம்ம வந்து அடையலாம். அதுபோல பிரத்யாகாரத்திலையும் நம்ம இந்த நிலையை நம்ம அடையலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்றார். எனவே நம்ம என்ன செய்யறோம், இந்த பிராணாயாமம் நமக்கு தெரியாதா என்ன, மூச்சு உள்ளே வெளியே போயிட்டு ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் வந்து நஷ்டமாயிட்டு இருந்தது. அந்த மாதிரி நஷ்டமான பிராணவாயுவை நம்ம என்ன செய்யறோம், அதை புரகத்தின் மூலமாக அதை உள்ள செலுத்துறோம். அப்புறம் என்ன செய்யறோம், கும்பகத்தின் மூலமாக அதை உள்ள நிலைநிறுத்துறோம். அப்புறம் ரேசகத்தின் மூலமாக சிறிதளவு படிப்படியாக செய்றோம். அதே மாதிரி பூரகம், கும்பகம், ரேசகம் அதை வந்து நீ ஒழுங்கா செஞ்சோம்னா அப்ப என்ன செய்யும், உன்னுடைய மனம் வந்து ஒருப்படும். அந்த மறுப்பட்ட அந்த மனத்திலிருந்து அல்லது உள்ளத்திலிருந்து, உள்ளங்கிறதுக்கு 2 பொருள் சொல்லலாம். உள்ளங்கிறது பெரும்பாலும் வந்து ஆன்மாவை தான் நம்ம சித்தாந்தத்துல வந்து குறிக்கும். எனவே அப்பேற்பட்ட உள்ளத்திலிருந்து பெருமான் வந்து புறம் போக மாட்டான். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆன்மாவை வந்து வெளியில போகாது. புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, புறமையனை போக்கல் கண்டாய், புயங்கனே மயங்குகின்றேன் புறமையனை போக்கல் கண்டாய். அந்த உலகத்துல மயங்கி நான் என்ன பண்ணேன், ஆன்மாரி வெளியே போகுது, ஏன் ஆன்மாரி இப்ப பெருமானே நீனும் போறியே. ஏன்னா அந்த ஆன்மாவை விட்டு சிவன் வந்து பிரிய மாட்டான் இல்லையா. எனவே புறம் தெரிந்து செல்வமே சிவபெருமானே, அவனை சிக்கனை பிடிச்சேன்னுட்டு அங்க மாணிக்க வாசர் வந்து சொல்வார்கள். எனவே இங்க பிரத்யாகாரமும் முக்கியம், பிராணாயாமமும் முக்கியம் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து நிறைவு பாடல். குறுப்பின் உள்ளே குவளையம் தோன்றும் வெறுப்பொருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்பொரு சிந்தையை சிக்கென்று உணரில் அறிப்புறு காட்சி அமரனுமாமே. குறிப்புன்னா என்ன செய்யறோம், இந்த நம்முடைய கவனத்தை எந்த இடத்துல வந்து குவிக்க வேண்டும். எப்ப என்ன செய்யணும், இந்த பிரத்யாகத்துல நம்ம அந்த 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய இது 6 ஆதாரம். இதை தாண்டியது இந்த நிராதாரமாகிய இந்த சகசாரம், அதை தாண்டிய மீதானமாகிய அந்த துவாதசார்ந்த பெருவெளி. எனவே நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய கவனம் வந்து இந்த 6 ஆதாரங்களும் நிராதாரமாகிய அந்த சகசிராரத்திலும் மீதானமாகிய அந்த துவாதசார்ந்த பெருவெளியும் குறித்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தா அப்ப என்ன செய்யும், இந்த உலகத்துல வந்து என்னென்ன நடக்குது அப்படி எல்லாமே உனக்கு வந்து காட்சிப்படும். வெறுப்புடல் நீங்கி விகிர்தனை நாடும். அது வந்து 2 வெறுப்பு இருள். இருள்ங்கிறது என்ன செய்யும், ஆணவத்தை குறிக்கும், அறியாமையை குறிக்கும். அதை வந்து அவித்தைன்னு சொல்லுவாங்க. வித்தைன்னா அறிவு, அவித்தைன்னா அறியாமை. எனவே வெறுக்கத்தக்க அந்த அறியாமை, இந்த ஆணவம், அது ஆணவத்தின் காரியம். அது என்ன செய்யும், அது வந்து நீங்கும். அதாவது ஆணவ வழி வந்து குன்றும். அந்த குன்றிய நிலை தான் என்ன செய்யும், அந்த ஆன்மாவுக்கு வந்து சிறப்பும். அப்ப சிறப்புறு சிந்தையை, அப்ப என்ன செய்யும், உடைய சித்தம் வந்து கலங்காது.
சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த ஆன்மாவிற்கு சிறப்பு இது, அது சிறப்புறு சிந்தையாக மாறும். அப்பட சிந்தையால் உணரில், அந்த சிந்தையால் நீங்கள் உணர்ந்தால் அறிந்தால் என்ன செய்யும்? உனக்கு விகிர்தனை நாடும், விகிர்தனாகிய அந்த சிவபெருமானை நீ நாடுவாய். உனக்கு அமரரும் ஆவே. மரம்னா மரணத்தை குறிக்கும், அமரம்னா மரணம் இல்லாத நிலை குறிக்கும். அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரழை நெஞ்சிய குறி. எனவே இவர்கள் என்னப்பா அமரன் ஆய்விடுவாய், உனக்கு அழியாத இறப்பட்ட நிலையை நீ எய்துவாய் என்று சொல்ற. நீ என்ன செய்ற? இப்ப நீ சகல நிலைக்கு இருந்தாலும் என்ன செய்வ? அது சுத்த நிலைக்கு போயிட்டு உனக்கு அந்த தேவலோக பொருட்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தம் இருந்தால் தேவலோகத்தை போய் அனுபவிச்சுட்டு கடைசியா நீ சிவலோகத்துக்கு போய் விடுவாய் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பிரத்யாரத்தை என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த பிரத்யாரத்தை ஒண்ணு மனப்பயிற்சியா செய்யலாம், ரெண்டாவது ஞான பயிற்சியாக எனக்கு சிவஞானம் வேண்டும் என்று அந்த சிவஞானத்தை வேண்டி செய்யலாம். அந்த மனப்பயிற்சி அளவில் செஞ்சா அப்ப என்ன செய்யும்? உனக்கு அந்த யோக காட்சிகள் கிடைக்கும். எங்கெங்கோ நடக்கிறது அதெல்லாம் உனக்கு யோக காட்சிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். எங்கெங்கோ உள்ள சப்தங்கள் தசநாதங்கள்லாம் உன் காதை கேட்கும். எனவே அப்ப என்ன செய்வ? உன்னுடைய அஞ்ஞானம் நீங்காது. உன்ன அப்ப நான் செய்யறேன்னு உணர்வு இருந்தாலே, நான் உன்னை பாக்குறேன்னு உணர்வு இருந்தாலே, அப்ப நான் இருக்கு, தற்போதம் இருக்கு. தற்போதம் அழிய வேண்டும். அந்த தற்போதம் அழினா என்ன செய்யணும்? உனக்கு அறியாமை நீங்க வேண்டும். அதனால அந்த அஞ்ஞான இருளாகிய அந்த அவித்தை அது நீங்கி நான் இறைவனை உணரணும், சிவத்தை உணரணும். அந்த கருத்தோடு செய்தால் அப்ப என்ன செய்யலாம்? நான் இறைவனை உணரலாம், அடுத்தவர்களுக்கு உணர்த்தலாம். இதுதான் அந்த குருவோட சிறப்பு அங்கதான் வருது. இப்ப விவேகானந்தர் போய் கேட்கிறாரு, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நான் கடவுளை பார்த்திருக்கேன்பா. உன்னை எப்படி பார்க்கறனோ அதை விட நான் விளக்கமா நான் பார்த்திருக்கேன். நான் எனக்கு காமிக்க முடியுமா? நான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லு. காமிக்க முடியும் சொன்னாரு. நெஞ்சில ஒரு தட்டு தட்டாரு. தட்டினவுடனே அவருக்கு என்ன செய்யறது? அந்த காட்சியே கிடைஞ்சது. அது பார்த்த உடனே அந்த நிலை அவர் நிலைக்க உள்ள மறுபடியும் என்ன இன்னொரு தட்டு தட்டி அவர் உலக நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. உடனே அவர் குரு கால பெருமானே என்னை எப்பயும் இந்த இடத்துல நீங்க நிலைக்க வைக்கணும் அப்படின்னாரு. இல்லப்பா, அம்பாள் சொல்லியிருக்கா, தாய் காளிகா தேவி சொல்லியிருக்கா, உன்னால் ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு நீங்க ஞானத்தை கொடுக்கணும். இப்ப இதை கொடுத்த இதுலயே நீ நினைச்சினீங்கன்னா என்ன செய்யுது? அதுல ஒரு நாட்டம் போகாது. நான் தற்காலிகமா நான் உன்னை மறைச்சு வைக்கிறேன். நீ இந்த உலக பணியை நீ எதற்காக பிறவி எடுத்தாயோ அதை முடிச்ச உடனே நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் இறுதியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நிலையில மறைச்சு வைப்பார். அது போல நீ இதற்காக வேண்டும் அப்படின்னா உலக பயனா ஞான பயனா அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போது சொன்ன எல்லா கருத்துக்களையும் ஒரு தொகுப்பாக கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிச்சிடறேன் இல்லைங்களா? எனவே பிரத்யாகரம் அது கண்ம வகை இருக்கின்றது, ஞான வகை இருக்கின்றது. எனவே இப்ப நம்ம இடத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த 4வது தாண்டி 5வதாகிய அந்த பிரத்யாகரத்துக்கு வந்துவிட்டோம். அதுக்கடுத்து தாரணை, தியானம், சமாதி என்ற அந்த 8 அங்கங்களோடு கூடியது இந்த அஷ்டாங்க யோகம். எனவே இந்த உயிருக்கு 3 பந்தம் இருக்கின்றது. ஆணவமல பந்தம், கண்மமல பந்தம், மாயாமல பந்தம். எனவே இந்த மாயா பந்தத்துல நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாயா காரியங்களையே, இந்த தனுகரண போன போகங்களையே அதையே உணர்ந்து கொண்டிருக்கோம். அது அந்த பொருள் உணர்வு தான் நம்ம செலுத்தோம், அருள் உணர்வு செலுத்தாது. ஆனா அந்த உணர்வு தோன்றுனா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம சொல்லத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த சொல் பிரபஞ்சத்தை தான் நம்ம பயன்படுத்துறது. எனவே இதை சொல்லினால் உங்களுக்கு ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும் என்று நம்ம ஞான சாஸ்திர நூல்கள் பார்த்திருக்கோம். எனவே பெருமான் அத்துவா வடிவில் இருக்கின்றான். 6 அத்துவாக்கள் சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் பார்க்கிறோம். சொல் பிரபஞ்சம் 3, அது மந்திரம், பதம், வண்ணம். மந்திரம் 11 மந்திரங்கள், பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. இது தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பத மந்திரம். பத மந்திரம் ருத்ரம் படித்தவங்களுக்கு தெரியும். அதுல 81 பதங்கள் இருக்கின்றன. அதான் வண்ணங்கள் 51 வண்ணங்கள் 51 அச்சரங்கள் என்று சொல்வார்கள். எனவே இது அந்த 51 அச்சரங்கள்ல இருந்து 81 பதம் தோன்றுகின்றது. அந்த 81 பதத்திலிருந்து உங்களுக்கு 11 மந்திரங்கள் தோன்றுகின்றன.
எனவே இந்த 3 வடிவாகவும் சொல் பிரபஞ்சமாகவும் சொல் பிரபஞ்சம் 3 அத்துவா இருக்கு. அப்படி இருப்பவன் வந்து நம்முடைய சிவபெருமான் தான். பொருள் பிரபஞ்சம் இருக்கு. அந்த பொருள் பிரபஞ்சத்துல 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இந்த 36 தத்துவம் அதை நீங்க நல்லாவே உண்மை விளக்கத்தை வந்து ஐயா தேவசேனர் நல்லா விளக்கமா அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்ச கலைகள். பஞ்ச கலைகள்ங்கிறது அது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்ற அந்த 5 கலை. இது வந்து அனுஷ்டானம் பண்ணவங்களுக்கும் சிவபூஜை பண்ணவங்களுக்கும் இது நல்லா விளக்கமா தெரியும். இந்த 5 கலைகள் இருக்கின்றது. அதுக்கப்புறம் 224 புவனங்கள். பெருமான் வந்து என்ன செய்யறார், பொருள் பிரபஞ்சத்துல வந்து நமக்கு இந்த 3ஐயும் கொடுத்திருக்கின்றார். தத்துவங்கள், கலைகள், புவனங்கள். இதுவே இங்க 3 இருக்கு, அங்க 3 இருக்கு. பெருமான் வந்து இந்த 6 அத்வா வடிவாகவும் இருக்கின்றான். இந்த 6 அத்வாக்களை தாண்டியுமா வந்து இருக்கின்றான். ஆனா உங்களுக்கு வந்து இந்த நிர்வாண தீட்சை கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அத்துவா சுத்தின்னு பண்ணுவாங்க. இந்த அத்துவா சுத்திங்கிறப்ப இதுல முக்கியமானது இந்த 5 கலைகள். பஞ்ச கலைகள் வந்து நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதிகம். இந்த நிவர்த்தி கலை இருக்குங்க இல்லையா, இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் சொல்றேன். இதுக்கு மேல போனா கொஞ்சம் விளக்கம் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கும். இது வந்து என்ன, இந்த முழங்காலுக்கு கீழே வந்து இருக்குது சரிங்களா. அதனால நம்ம வந்து முழங்காலுக்கு கீழே வந்து நம்ம இந்த சத்தியோஜாத மந்திரம் சொல்லி திருநூறு பூசம் இல்லையா, அது சுத்தம் பண்றதுனா நிர்வாண தீட்சை பட்டப்ப அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல வந்து அந்த நிவர்த்திகளை தான் சொல்லுவாங்க. அந்த நிவர்த்திகளில வந்து நம்ம 36 தத்துவம் சொல்லியா, அந்த 36 தத்துவத்துல அந்த மண் தத்துவம் மட்டும்தான் அடங்கும். பிருத்திவி தத்துவம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அது அடங்கும். பாக்கி 23 இருக்கு இல்லையா, அது வந்து பிரதிஷ்டா கலையில வந்து அடங்கும். அதுக்கப்புறம் வித்யா அந்த 7 வந்து வித்யா கலையில வந்து அடங்கும். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது எது, ஆனா சுத்த தத்துவமாகிய அந்த சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவத்துல வந்து சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படிங்கிறப்ப அத மேல சிவம் சக்தி அது 2 வந்து சாந்தி அதீத கலை அடங்கும். கீழே உள்ள 3 சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, இது 3 வந்து எதுல அடங்கும் அப்படின்னா இந்த சாந்திகளை அடங்கும். எனவே இந்த 36 தத்துவமும் எதுல வந்து ஒடுங்குது, அதுலதான் தோன்றும் ஒடுங்கும். இந்த கலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. அது ஒன்னொன்னுக்கும் இந்த மந்திரம் சொன்ன இல்லையா, அந்த மந்திரமும் வந்து அந்த மாதிரி 5 5 பிரிச்சு, 5னா கரெக்டா 5 கிடையாது. இப்ப 11 எடுக்கிறா 2 2 1 3 8 அந்த மாதிரி பிரிப்பாங்க. அது மாதிரி இந்த 81 பதங்கள் அதுவும் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு என்ன செய்வாங்க, எல்லாமே இந்த கலையில ஒடுங்கும். அந்த கலை தான் கடைசியில போய் என்ன செய்யும், 224 போனங்கள், எத்தனை போனம் வந்து அந்த பிருதுவியில ஒடுங்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒடுக்கி என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண உங்களுக்கு அந்த நிர்வாண தீட்சை கிடைக்கும், நீ ஞானியாகி விடுவாய். எனவே அதுக்கு என்ன தேவை, இந்த சொல் வந்து தேவை. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்குன்னா அந்த வண்ணம் என்ற அந்த சொற்கள், வண்ணம் என்ற எழுத்துக்கள், எழுத்துக்களோட பதம் தான் சொற்கள். எனவே அந்த சொற்கள் வந்து நிறைய இருக்குனாலும் நம்ம 81 பதங்கள் தான் நமக்கு சிவபதத்தை கொடுக்கணும். அந்த 81 பதங்களை வந்து எடுத்துக்கோம். ஆனா சொற்களுக்கு வந்து அளவு கிடையாது. ஆனா எழுத்துக்கு வந்து அது அளவு இருக்கு. நம்ம தமிழ்ல பாக்குறோம் அப்படின்னா 12 உயிரெழுத்து 18 மெய் எழுத்துன்னு வச்சிருக்கோம். இதை வந்து வடமொழியில எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அதை 51 அச்சரமாக வைத்திருக்கின்றார்கள். அது 51 எழுத்துக்கள் அல்லது 51 வண்ணங்கள். எனவே அந்த 51 எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்யறோம், அந்த 6 ஆதாரங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 6 ஆதாரங்களில் உள்ள அந்த தாமரைகள் வந்து அவங்க வந்து ஸ்தாபிப்பாங்க. எப்படி ஸ்தாபிக்கிறாங்க, மூலாதாரம் வந்து 4 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானம் வந்து 6 இதழ் தாமரை, மணிப்புரம் வந்து 10 இதழ் தாமரை, அநாகதம் வந்து 12 இதழ் தாமரை, இந்த விசுத்தி வந்து 16 இதழ் தாமரை, அப்புறம் இங்க ஆகிய வந்து 2 இதழ் தாமரை. எனவே இந்த மாதிரி போட்டு போனா உங்களுக்கு வந்து 51 வரும் அல்லது 50 வரும். எனவே இது எல்லாமே மாத்ருகா அச்சரம். மாத்ருகா அச்சரம்னா எல்லா மொழிக்கும் மூலமாய் உள்ளது என்று சொல்லுவார்கள். இதை வந்து சித்தாந்தத்திலையும் சரி ஆகமத்திலையும் சரி எண்ணிக்கை வந்து கூட குறைய வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து இந்த 51 எழுத்து என்ன நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிறப்ப அப்ப நம்ம என்ன சொன்னோம், அந்த விசுத்தில வந்து 16 இதழ்கள். 16ப்ப நம்ம தமிழ் மொழிக்கு வந்து 12 உயிர் எழுத்துக்கள், வடமொழிக்கு என்ன, வடமொழிக்கு வந்து அது 16 உயிர் எழுத்துக்கள். எனவே அந்த 16 உயிர் எழுத்துக்களை என்ன பண்ணுவாங்க, இந்த விசுத்தி சக்கரம் இல்லையா, அந்த விசுத்தி சக்கரத்துல வந்து அங்க வந்து அவங்க ஸ்தாபனம் வந்து
சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அம், ஆம், இம், ஈம், உம். இது தமிழ் எழுத்து அ, ஆ, இ, உன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஏன்னு வரும். ஆனா இங்க என்ன வச்சுன்னா அடுத்து இந்த 6 எழுத்துக்கு அப்புறம் ரம், ரூம், லும், லூம் அப்படின்னு வடமொழி வச்சிருக்காங்க. அது 4 பூசா சேர்த்திருக்காங்க. அப்புறம் அந்த ஏ வந்து வடமொழி கிடையாது. அது போல ஏம், அப்புறம் அடுத்து ஐ உண்டு. ஐ, ஓம், ஔம், அம், அக என்கின்ற இந்த 16 எழுத்துக்கள். இந்த 16 எழுத்துக்களை வந்து விசுத்தி சக்கரத்துல வந்து ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கின்றது, அப்புறம் கால வந்து 4 வகைகள் இருக்கின்றது. அது கம், கம், ஞம். அது 4 கா வந்து வித்தியாசமா உச்சரிக்கணும். கம், கம், ஞம். அப்புறம் சாவல 4 இருக்கு. அது ஜம், 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 ஞம். அப்புறம் டம், டம். இந்த மாதிரி சேர்த்தா அது 12 எழுத்து இருக்கும். இந்த கம், கம், ஞம் அது 5ஆவும், ஜம், ஜம், ஞம் அது 5ஆவும், மொத்தம் 10ஆவும். இந்த டாவுல 4 இருக்கு, அது 2 டாவை மட்டும் எடுத்துருவோம். இந்த டம், டம், இந்த 12 எழுத்து அது எங்க போனா அங்க அநாகத சக்கரத்துக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் மற்ற சக்கரத்துல அந்த 2 டா இருக்கு இல்லையா, அந்த 2 டா அதெல்லாம் சேர்த்தோம்னா மொத்தம் 10 அச்சரம். அந்த 10 அச்சரம் எங்க போனா மணிப்புடகத்துக்கு போகும். அப்புறம் 6 அச்சரம் எங்க போகும் அப்படின்னா அது நம்முடைய சுவாதிஷ்டானத்துக்கு போகும். அப்புறம் 4 அச்சரம் வந்து எங்க போகும்னா இங்க மூலாதாரத்துக்கு போகும். அப்புறம் பாக்கி 2 அச்சரம் இருக்கும், அது வந்து அது ஹம், சம் அல்லது லம் சொன்னு இந்த ஈரிதழ் தாமரை இங்க வந்து போகும். எனவே இங்க விஷயத்துல ஆரம்பிச்சு அந்த எழுத்துக்கள் ஸ்தாபனம் பண்ணி இங்க கொண்டு வந்து பார்ப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த தாமரை மலருக்கும் அது விரியும் குவியும். எனவே இது மூலாதாரத்திலேயே வந்து என்ன இருக்கு, 4 இதழ் தாமரை அப்படி குறுகா இருக்கு. இங்க வந்து 2 இதழ் தாமரை இருக்குது. இங்க மூலாதாரத்துல வந்து அது அறியாமை நிலை, இங்க வந்து அடக்க நிலை. அதுக்கு வந்து இந்த அச்சரங்கள் வந்து உதவி செய்யும் என்ற கருத்தை வந்து சொல்லிருக்காங்க. இந்த 12 எழுத்துக்களை வந்து நீங்க கூகுள் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். எனவே இந்த ஹம்ங்கிற வார்த்தை வந்து வடமொழியில தான் இருக்குது, தமிழ்ல வந்து கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் நமக்கு அது 33வது எழுத்தாக அந்த ஹம் வந்து இருக்கின்றது. அந்த ஹம்மை தான் நிறைய வந்து பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னா நமக்கு தமிழ்ல கொடுக்கப்ப ஆம், ஓம், ஓம் அப்படின்னு பீஜாச்சரம் வந்து கொடுப்பாங்க. வடமொழியில கொடுக்குறப்ப ஹாம், அப்புறம் ஹூம், ஹோம். இந்த ஆம், ஊம், ஓம் தான் ஹா சேர்ந்து ஹாம், ஹூம், ஹோம். அந்த மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு குருநாதர் வந்து இந்த ஹாமையோ ஹூமையோ ஹோமையோ சேர்த்து கொடுத்து விடும். சபீஜமா கொடுத்தா இந்த பீஜத்தை வந்து சேர்ப்பாங்க, நிர்பீஜமா கொடுத்தா இந்த பீஜத்தை வந்து சேர்க்க மாட்டாங்க. அல்லது வேறு பீஜாச்சாரம் கூட அவங்க வந்து கொடுக்கலாம், உங்களுடைய பக்குவத்தை பார்த்து கொடுப்பாங்க. எனவே நம்ம என்ன செய்யணும், 6 ஆதாரத்தில் மேன்மையானது வந்து இந்த ஆக்யா சக்கரம். இது வந்து புருவ நடுவில் வந்து இருக்கின்றன. இந்த புருவ நடுவில் வந்து நமக்கு ஹம், சம். சம் தான் இறுதி எழுத்து. அந்த ஹம், சம் ரெண்டையும் வந்து இங்க வச்சு தியானிக்கிறாங்க. இந்த ஆக்யா கீழே உள்ள இங்க கண்டத்துல வந்து 16 எழுத்துக்கள், அதுக்கு கீழே உள்ள இந்த அநாகதத்தில் வந்து 12, அந்த மணிப்புரகத்துல வந்து 10, சுவாதிஷ்டானத்துல 6, அதுக்கப்புறம் மூலாதாரத்துல 4 என்று அந்த 50 எழுத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அந்த ஒரு எழுத்து வந்து அது மறையாக இருக்கும். அந்த மறைபொருள் எழுத்தை வந்து நீங்க குரு மூலமாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த ஒவ்வொரு எழுத்தும் அந்த தாமரை இதழின் மீது உள்ளதாக வந்து இது வந்து தியானம் செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு வந்து இதய ஸ்தானம் இருக்கு இல்லையா, நாங்க பண்ணப்ப இங்க நம்ம இதயத்துல பூஜை பண்றோம், இங்க இதயத்துல தான் நம்ம என்ன ஆவாகனம் பண்றோம், இங்கதான் வந்து நம்ம ஒடுக்குறோம். அந்த மாதிரி ஒடுக்கிறப்ப அதை வந்து எட்டிதழ் தாமரையா நம்ம சொல்றோமே அப்படிங்கிறப்ப இது வந்து சித்தாந்த கோட்பாடு, இது வந்து யோக கோட்பாடு. சித்தாந்தத்துல வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பெருமான் வந்து அகத்தாமரையில வந்து வீட்டிருக்கின்றான். அதுக்கும் இதுக்கும் சிறிய அது வித்தியாசம் உண்டு. எனவே அங்க வந்து அட்ட புஷ்பத்தை வைத்து வெளியில் உள்ள அட்ட புஷ்பங்கள் 8, அக புஷ்பங்கள் 8ன்னு அதை வச்சு நம்ம வந்து செய்வோம். எனவே இங்க மூலாதாரத்துல வந்து 4 இதழாக இருக்கும், இதழ் கம்மியா இருக்கும், மேல வந்து 2 இதழா இருக்கும். அவங்க கீழே வந்து அறியாமை இருக்கின்றது, இங்க இருந்து எல்லாத்தையும் அறிஞ்சு அது அடங்கி நிற்கிறது. இந்த ஆன்மா வந்து சதாசிவத்துக்குள் அடங்கி நிற்கின்றது. எனவே இந்த குறைந்த இதழ்கள் வந்து உள்ளது இந்த ஆக்யா சக்கரம் 2 இதழ், மூலாதாரத்துல 4 இதழ், பாக்கிக்கெல்லாம் வந்து அந்த இதழ்கள் வந்து அதிகமாக இருக்கின்றன என்று பார்க்கின்றோம்.
அது மாதிரி ஒண்ணுக்கும் வந்து ஒரு தேவர்கள் வந்து இருக்கின்றார்கள் அப்படின்னா அப்ப என்ன செய்யறோம்? மூலாதாரத்துல வந்து நம்ம கணபதியை வச்சு தியானம் பண்றோம். இது வந்து யோக முறை. சித்தாந்த முறையில வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதே மூலாதாரத்துல வந்து நமக்கு கணபதியே நோக்கிறோம், அங்க சித்தி புத்தி சமேத கணபதி வந்து அங்க இருக்கின்றார். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த சுவாதிஷ்டானுக்கு வரோம். சுவாதிஷ்டானுக்கு வரப்ப அங்க வந்து பிரம்மா வந்து இருக்கின்றார். பிரம்மா வந்து காயத்ரி சாவித்திரி சமேத பிரம்மா வந்து இருக்கின்றார். அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? மணிப்புலகத்துக்கு வரோம். மணிப்புலகத்துல வந்து திருமால் இருக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத அந்த திருமால் வந்து இருக்கின்றார். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம என்ன செய்யறார்கள்? இங்க ருத்ரன் வந்து இருக்கின்றார். ருத்ரன் இப்ப சில பேர பெரும்பாலும் வந்து ஒண்ணாதான் இதுக்கு மேல வரும். ஒரு தேவி மட்டும் வைப்பாங்க. சில யோகில வந்து 2 தேவி வச்சு வழிபடுவாங்க. நம்ம வந்து ருத்ரனுக்கு வந்து நம்ம கௌரி என்ற அந்த தேவியை வைத்து இங்க வந்து ரொம்ப வழிபாடு செய்வோம். அதுக்கப்புறம் சித்திக்கு போறோம், அவங்க வந்து மகேஸ்வரன் வந்து மகேஸ்வரி என்று வச்சு வழிபடுவோம். அதுக்கப்புறம் இங்க போறோம், இங்க ஆங்கியா சக்கரம் போறோம், அங்க வந்து சதாசிவன் இருக்கின்றார். அந்த நமக்கு அனுகிரக மூர்த்தியாகக்கூடிய அந்த சதாசிவன் அங்க அனுகிரக தேவியா இருப்பது நம்முடைய மனோன்மணி. இது ஒண்ணுக்கும் அந்த அச்சரம் இருக்கின்றது. அந்த தெய்வங்கள் இருக்கின்றன, அங்க தேவிகள் வந்து இருக்கின்றார்கள். இதே நீங்க இதுக்கு போனோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? உண்மை விளக்கம் அங்க போறப்ப அந்த 5 பூதங்களுக்கும் 5 பீஜாச்சாரங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த 5 பீஜாச்சாரங்கள் வந்து மூலாதாரத்துக்கு வந்து லம் லம் என்கிற பீஜாச்சாரம், அது வந்து மண் தத்துவத்தை வந்து குறிக்கக்கூடியது. லம் பிருத்வி ஆத்மிகாயே என்ன கந்தம் சமர்ப்பயாமி. இந்த லம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம தெய்வத்துக்கு வந்து சந்தனத்தையோ மஞ்சளையோ வச்சு ஒரு குங்குமத்தை வைப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது சுவாதிஷ்டானம். அங்க வரப்ப அங்க வம் என்கின்ற பீஜாச்சாரம். அங்க வம் வந்து அது என்ன செய்ய? நீர் தன்மையை குடிக்கக்கூடியது, சுவையை குடிக்கக்கூடியது. வம் அமிர்தாத்மகாயே அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதியாமே. யாரோ கொஞ்சம் மீட் பண்ணிங்கம்மா. செண்பகவல்லியா தெரியல, மீட் பண்ணிங்கம்மா. செண்பகவல்லி அம்மா கொஞ்சம் மீட் பண்ணீங்க. சரி, எனவே அங்க என்ன செய்யற? அந்த வம் அமிர்தாத்மகே அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்றோம். கொஞ்சம் முறை மாறி வரும், அந்த பீஜாச்சத்துக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? மூணாவது வந்து அந்த மணிப்புரகம் போறோம். அங்க உள்ள பீஜாச்சரம் வந்து ரம் ரம் அக்னி ஆத்மகே தீபம் தரிசையாமி. பெருமானுக்கு வந்து இப்ப தீபம் காட்டுறோம். அந்த அக்னி வடிவான தீபனுக்கு இந்த ரம்ங்கிற பீஜாச்சரம் சொல்லி நம்ம தீபம் கொடுக்குறோம். அப்புறம் இங்க அநாகத்துக்கு போறோம். அங்க வந்து எம் இருந்தது. அந்த எம்ங்கிற பீஜாச்சரம் அதை சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது காட்டு வடிவம். இந்த காட்டு தூபம் ஆக்கிரமாமி. நம்ம என்ன செய்வோம்? அந்த சாம்பிராணியும் ஊதுபத்தியும் படி காமிப்போம், தூபத்தை காமிக்கிறது. அதுக்கப்புறம் இங்க ஹம் ஆகாஸ்மகை. இந்த ஆகாசத்தை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அங்க வந்து புஷ்பங்களை வந்து போடுறோம். புஷ்பபாணி சமர்ப்பயாமி. லம் வம் ரம் எம் ஹம் என்கின்ற அந்த 5 வந்து அந்த 5 பூதங்களுக்கு உண்டான அந்த பீஜாச்சரங்கள். அதுவும் வந்து அந்த தாமரைக்கு நடுவுல வந்து இருக்கின்றது என்று இந்த கருத்தை வந்து நம்ம வந்து சொல்றோம். எனவே நம்ம வந்து 2 வகையாக சொல்கின்றோம் என்ற கருத்தை சொல்லி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு குறைவில்லாதவர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டமும் வேள்வியல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிட தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலாவல்லி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்து விடலாம். சிவாய நம்ம. திருப்படி வணக்கங்கய்யா. அருமை அருமை, நல்லா எடுத்து சொன்னீங்க. ஆனா இதை நாங்க திருப்பி திருப்பி போட்டு கேட்கணுங்கய்யா. நீங்க இந்த வந்து சொன்னீங்க இல்லையா, இந்த மந்திரம் பதம் வண்ணம்லாம் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்க வந்து சடங்க மந்திரம் தெரியும். 81 பதம் எடுத்து ஸ்ரீ ருத்ரத்துல வருது அப்படின்னு சொன்னீங்க. வண்ணங்கள் 11 அட்சரம் அப்படின்னு சொல்லி இந்த 6 ஆதாரங்களே என்னென்ன இருக்குன்றத அழகா சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு எடுத்து அந்த ஒவ்வொன்று தத்துவம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 6 ஆதாரங்களுடைய சிறப்பையும் எடுத்து கொடுத்துட்டு அதுல யார் யாரு
தெய்வங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய இது என்ன ஒளி, அந்த மந்திரத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த பிரத்யாகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்றத கருத்தை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்கீங்கய்யா. அதாவது நம்ம மனசு என்ன செய்யணும், உள்ளே நிறுத்தணும். அந்த பிரத்யாகாரம்ன்றது உள்ள நிறுத்தி அந்த அட்ட யோகத்தை எப்படி செய்யணும், அது வழிமுறை என்ன அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இது என்னது, நம்ம உடம்புல இருக்கிற அந்த இருள்லாம் நீங்கி அந்த என்ன செய்யணும், ஒளி பெறலாம் அப்படின்ற இந்த கருத்து தான் முதல்ல இதுல தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பிரத்யாகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்ற கருத்தை ஐயா அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துட்டாரு. முதல்ல ஏற்கனவே 4 பாடல் எடுத்து கொடுத்தாரு. இப்ப 8 பாடல 4 மத்த பாடலாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்த 4 பாடலை எப்படி எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்யணும், மூலாதாரத்துல நினைச்சு எப்படி வழிபாடு செய்யணும்ட்டு, அது என்ன இதழ் தாமரை, அடுத்தது என்ன இதழ் தாமரைன்னு ஒவ்வொன்றா நிலைக்கு எடுத்துட்டு போய் இப்ப துரிய நிலைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல போகணும், துவாதசாங்க பரவடிக்கு போகணும். இப்ப அந்த அருளாளர்கள் இது வரைக்கும் எப்படிலாம் தியானம் பண்றாங்க, அந்த ஒவ்வொரு இடமா நினைச்சு ஏதோ சொன்னாங்களே 12 ஆண்டுகால ஆகுமா நம்ம அந்த மாதிரிலாம் தியானம் பண்ண பண்ண, அப்பதான் அது ஒரு சொட்டு திரவம் உண்டாகும் உள்ளாக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா நமக்கு இவ்வளவு அழகா எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த என்ன அந்த அட்சரம்னா என்னென்ன சிறப்பு சொல்லுது, அந்த பஞ்ச கடைகள்ல என்னென்ன இருக்கு, அந்த இதழ் என்னென்ன இருக்கு, அது கடையில எங்க போய் ஒடுங்குது, அந்த மாத்துருகா அட்சரம்னா என்ன அப்படின்றத அழகா எடுத்து எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அது கொஞ்சம் கடைசி முடிவுல கொஞ்சம் வேகமா போறதுனால எனக்கு அந்த மந்திரத்தெல்லாம் இந்த இடத்துல இந்த சவுண்டு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நான் குறிப்பெடுக்க முடியல. இருந்தாலும் இன்னொரு தடவை யூடியூப்ல போட்டு இதை நான் கேட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு உபயோகமா இருக்கு. நம்மளால அந்த மேல்நிலைக்கு வர முடியலன்னா கூட இந்த பாடல் படிக்கிறதுல பொருள் புரியுது நமக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஒரு நிமிஷம் உட்கார முடியல. இந்த மனசை அடக்கி, அவங்கெல்லாம் ஞானிகளா மனசை மட்டும் அடக்கி என்ன பண்ண, கண் பாதி திறந்தா தியானம் பண்ணுவாங்களாம். அவ்வளவு அழகா எடுத்து ஐயா கொண்டுன்னு போனாரு. இந்த மாதிரிலாம் நம்மளால கொண்டுன்னு வரணும், கொண்டுன்னு நாமளும் பெருமான நினைக்கணும். அதுதான் ஐயா என்ன சொல்லுவாங்க, ஒரு அருளாளர் சொன்னாங்கன்னா, அந்த வெட்ட வெளியில பார்க்கணும். நடராஜ சிலையை போய் அப்படியே கவனிச்சு கண்ணீர் மழுக ஒவ்வொரு அங்கமா அனுபவிக்கணுமா. அந்த ஒவ்வொரு அங்கமா அனுபவிச்சு 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 வெட்ட வெளியில அந்த தெற்கு திசையில இருக்கிற அந்த பெருமானை நாமளும் வடக்கு பக்கமா பார்த்து நின்று தெற்கு பக்கமா இருக்க பெருமானை அந்த ஜோதி பிழம்ப செம்மேனியனா எப்படி வராரு, அவர் ஆடினாதான் அந்த உலகமே இயங்கும். அப்போ ஒவ்வொரு மந்திரத்தை ஆற்றலையும் அவங்க சொல்லி இந்த 51 அட்சரம் சொல்றாருல்ல, அதுல இருக்கு இந்த சிறுவாட்சியில 51 அட்சரம் ஒவ்வொரு கோயில்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கணும். அதனாலதான் அந்த அந்த நடராஜ பெருமானுடைய அந்த மேல ஒரு சூளம் மாதிரி சின்னதா இருக்கு. அதுதான் 51 அட்சரம். அதெல்லாம் ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் இந்த வெட்ட வெளியில இருக்கிற பெருமான அந்த செம்மேனினா இருக்க அந்த நடராஜ பெருமான அந்த உணர்ந்து நம்ம வழிபாடு செய்யறோம். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வரலங்கய்யா, எனக்கு பிரத்யாகாரம் பண்ண செய்ய இந்த மனசு ஒருநிலைப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் வரல அப்படின்னு சொன்னோம்னா, இதை நீங்க என்ன பண்றீங்க, வெட்ட வெளியில போய் சாயந்தர நேரத்துல போய் ராத்திரி நேரத்துல போய் வெட்ட வெளியில நில்லுங்க. அந்த ஜோதி சுரூபமா இருக்கிற பெருமான் நம்ம மனசுல கண்ணம்ல அனுபவிச்சு 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 இந்த தியானம் பண்ண 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 நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஐயா சொல்றதெல்லாம் ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் கிடைக்குது. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன ஆற்றல் இருக்கு, அது என்னென்ன அதிதெய்வம் இருக்கு, அதுல என்னென்ன அந்த குறியீடெல்லாம் இருக்கு, அந்த பதங்கள் வண்ணங்கள் அப்படிலாம் மந்திரம் அப்படின்றதெல்லாம் அழகா எடுத்து கொடுத்துருக்குறீங்கய்யா. ரொம்ப சிறப்பு, அழகு அழகு. இது நம்ம திருப்பி நம்ம போட்டு கேட்கணுங்கய்யா. ஏன்னா அந்த கடைசி 2 பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. மேலோட்டமான விளக்கலாம் ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. அந்த மந்திர ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையோட உச்சரிப்பெல்லாம் நாங்க இன்னொரு தடவை எடுத்து அதன்னு நல்லா பயிற்சி பண்ணணும். அந்த 1 இதழ் தமிழ் 6 தமிழ் 12 தமிழ் நிறைய வகுப்புல நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த 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 என்ன சொல்ற மந்திராட்ட கூட அந்த லம் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா, அது எந்தெந்த இடத்துல இருக்குன்றது இன்னொரு தடவை யூடியூப்ல பதிவு போட்டு அடியே நான் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறேங்கய்யா. அது எழுதுனாதாங்க நமக்கு புரியும். ஆனா இந்த இடத்துக்கு இந்த சவுண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கொண்டு போய் அந்த அடுத்த நிலைக்கு போடும். ஞானியர்கள்லாம் அந்த பள்ளத்துலதான் உயிர் வெளியே போகும்னு சொன்னீங்க. உண்மைதான். அதனாலதான் என்ன பண்ண சங்கராச்சாரியர் தேங்காய் உடைச்சு உயிரை வெளியாக்குனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான கருத்தெல்லாம் எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப அருமைங்கய்யா. நன்றிகள். இது என்ன சொல்ற வார்த்தையாலே சொல்லவே முடியல, அவ்வளவு அழகு. சிவாய நம்ம ஐயா பொன்னுசாமி ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேசலாங்க ஐயா. சிவசிவா அம்மா வணக்கம். சிவாய நம்ம சிறப்பா இருந்தது, வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு தான் கலந்துக்கிறேன். அதுல பார்த்துருக்கேன், பட் இன்னைக்கு தான் எனக்கு திருவருள் கிடைச்சது. அதனால மிக்க நன்றி. மிக சிறப்பாக ஆசிரியர் விளக்குறாங்க. ரொம்ப நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர்கள் மலரடி வணங்கி வாழ்கின்றேன், வணங்குகின்றேன். வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றடியார் யார பேசலாங்க, உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு இது புரிஞ்சுதுங்கய்யா, இது புரியலன்னு நீங்க யூடியூப்ல பதிவு நாங்க ஒளிபரப்புறோம், அதனால நீங்க மறுபடியும் யூடியூப் பதிவு கேட்கலாம். ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம் நீங்க. சிவாய நம. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலங்க ஐயா, திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம். இன்னைக்கு முதல்லாம் வந்து சும்மா தானே கேட்டுன்னு இருப்பேன், எழுத மாட்டேன், சொல்றதை வச்சு புக்கை வச்சு பார்த்துன்னு இருப்பேன். இப்ப நீங்க போக சொல்ற கத்துலாம் ரொம்ப அற்புதமா அருமையா இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் உள்வாங்கன்னா மறந்துடும், நோட்டு வச்சு எழுதுறேன் உங்க வேலைக்கு என்னால எழுத முடியல. பாதி எழுதுறேன், பாதி விட்டுடுறேன், பாதி கேட்கறதா பாதி எழுதுறதான்னு புரியல. யூடியூப்ல போட்டுதான் எழுதணும் போல இருக்கு. நானும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி வரேன். பிராணாயாமம் செய்யணும், அது செஞ்சா பிரத்யாகர் அன்னைக்கிட்ட உங்களை கேட்டேன் போன வகுப்புல. இது செஞ்சா தானா வருமானு கேட்டான், வருமான் நீங்க செஞ்சு பார்க்கணும்னு பாக்குறேன். பெருமான் திருவள்ளுவர் கூட்டம் நானும் தினம் முயற்சி பண்றேன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செய்வோம் அப்படின்னுட்டுன்னு. பெருமான் நீங்களாம் சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப விருப்பமா இருக்கு. பெருமான்கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கணும், இதெல்லாம் இந்த நிலைக்கு நம்மளும் வரணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கொஞ்சோண்டு அடித்தளத்து ஒரு ஆசை வருது. பெருமான் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பாரா என்னன்னு தெரியல. இன்னும் போக உங்க வகுப்புலாம் கேட்க எந்த நிலைக்கு வருவோம்னு தெரியல. இந்த அன்னைக்கு வரும்போதே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையா நல்லா விளக்கமா சொல்றீங்க ஐயா. அடியே வந்து 2 வருஷம் வந்து நேர்முக வகுப்புக்கு போனங்க ஐயா, பண்டிட்ல நடந்தது. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொல்லல ஐயா. ஒரு நாள் ஃபுல்லாதான் எடுத்தாங்க. அந்த தந்தரத்துல 2 பாட்டு 3 பாட்டு முக்கியமான பாட்டு வரைக்கும் எடுத்து விளக்கம் சொன்னாங்க. அதுல இந்த இதெல்லாம் சொன்னது, சக்கரம் சொன்னதெல்லாம் படமா போட்டு காமிச்சாங்க தான். அடியான் மண்டையில எதுவுமே ஏறலைங்க ஐயா. போனா உக்காந்து பார்த்துட்டு வந்தேனே தவிர ஒன்றும் விளங்கல. இப்பதான் உங்க வகுப்புல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அதான் நட்ட செடி கொஞ்சம் துளிர் விடுற மாதிரி மழை காலத்துல இப்பதான் கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சுக்குது. இது மேல மேல வளர்ந்து உங்க சொல்ற இதெல்லாம் கேட்டு நாங்க பக்குவத்துக்கு வரணும். அடியான ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. ஆமாங்கம்மா. இந்த இது மாதிரி மாசத்துல இருங்க மாசத்துல ஒரு நாள் தான் வகுப்பு அது. அதெல்லாம் ஆனா ஐயா முதல்ல கேட்டாரு, அம்மா அப்படியே மேலோட்டமா கொண்டுன்னு போயிடலாம். ஐயா வானாங்க ஐயா, ஆனா அது கஷ்டம்தான். 3000 பாடல் இப்ப நம்ம எவ்வளவு போயிருக்கோம், 585 தான் போயிருக்கோம். இவ்வளவு அமர்வுல இதான் வந்திருக்குது. ஆனா மேலோட்டமா சொன்னா கூட ஆழ்ந்த யோக குறிப்பெல்லாம் ஐயா சொல்றாரு. சில பாடெல்லாம் அருமையா எடுத்து கொடுக்கிறாரு தான். ஆனாலும் நாம உள் வாங்கணும். ஏன்னா இதை வந்து திருமந்திரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை படிச்சுட்டா வேற எதையுமே படிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி திருமந்தத்தை இல்லாதே இல்லை, அவ்வளவு ஒரு குறிப்பு இதுல இருக்கு. ஆனா நம்ம வந்து உணர்ந்ததை கத்துக்கணும். ஏன்னா ஆசிரியர்ன்றவங்க எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கோச்சனை எடுத்து அதை தேடி ஒரு குறிப்பு எடுத்து வச்சு பல புக்ல படிச்சு இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம அதை உள்வாங்கி நம்ம பயன் பெறணும். ஏன்னா திருமந்திரம் வந்து சாதாரண திருக்கோவியாரம் திருமந்திரம் விடாத எப்படியாவது உள்வாங்கன்னு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்க வந்து தியானம் பண்ணி பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து பிரணயாமம் செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்ய செய்ய கண்டிப்பா கை கூடும். திருமந்திரம் திருக்கோவியாரம் விடாத. சிவா அந்த சித்திரகன் நிலையில நம்மளால அடைய முடியாட்டினாலும் ஓரளவுக்காது, அதாவது 100ல 2% 3% வரலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தா கண்டிப்பா பலன் கிடைக்கும். அப்பதான் நம்ம என்ன சொன்னாங்க தான் ஐயா சொல்ற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆமதின்னு அந்த 6 ஆதாரங்களே என்னென்ன, அதுல என்னென்னு ஒவ்வொன்றா அழகா விரிச்சு 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 சொல்லிட்டு இருக்காரு. யாருமே இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சொல்லியே கொடுத்தது கிடையாது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படியே 2 பாட்டு சொல்லி கொடுத்து மேலோட்டமா அப்படி போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு பாடலையும் ஐயா அழகா விளக்கம் எடுத்து அது உணர்ந்து உணர்ந்து சொல்லக்குள்ள நம்ம எல்லாம் உள்வாங்கினா நீங்களும் அதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. ஒரு புக்கடியாவது எழுதி வைங்க. சிவாய நம்ம. திருவடி வணக்கம். மற்றடியார் சொல்ல விஜயான்ற அம்மா புதுசா வந்திருக்கிறாங்க ஐயா. சத்யா சொல்லுங்கம்மா. இப்பதான் நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கிறேம்மா. அதே ஐயா வேகத்துக்கு என்னால எழுத முடியல. கொஞ்சம்